ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப நாங்க வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து கடைசியா வந்து எங்கள்ட பேசிக் கன்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிக்கணும். பேசிக்ஸ் கன்செப்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா சுழற்சி இயக்கத்துல என்னென்ன பேசிக் கன்செப்ட்ஸ்: கோண இடப்பெயர்ச்சி, கோண வேகம், கோண ஆர்முடுகள், சுழற்சி காலம், சுற்றல் காலம், அதாவது மீட்டர் எல்லாத்தையும் பார்த்து முடிஞ்சு அதோட வந்து அதுக்குரிய அந்த சமன்பாடுகள் எப்படி உருவான, அதாவது எஸ் சமன் ஆர் டீட்டால இருந்து வி சமன் ஆர் ஒமேகா உருவானது, அதோட அந்த வி சமன் ஆர் ஒமேகாலிருந்து ஏ சமன் ஆர் அல்ஃபா உருவானது, அதுக்கப்புறம் ஏ சமன் அதோட நாங்க மைய நாட்டு ஆர்முடலுக்கு எப்படி சமன்பாடு வந்து சொல்லி பார்த்தேன். ஏ சமன் வி ஸ்கேட் ஓவர் ஆர் இல்லாட்டி ஏ சமன் ஒமேகா ஸ்கேட் ஆர் வந்தது பார்த்தேன். அடுத்தது வந்து அதாவது தொடலி ஆர்முடுகள் ஒன்று இருச்சு, மைய நாட்டு ஆர்முடல் ஒன்று இருச்சு. ஸோ கோண ஆர்முடல் ஒன்று ஏற்பட்டுன்னு செஞ்சு நான் வந்து ஸோ எப்பயுமே தொடலி ஆர்முடல் ஒன்று இருக்கும். சரி, மைய நாட்டு ஆர்முடல் ஒன்று இருக்கும். வட்ட இயக்கமாயும் சரி, சுழற்சி இயக்கம் இருந்தாலும் சரி, எப்பயுமே அது மாறா கோண வேகம் இருந்தாலும் சரி, சீரான கோண வேகம் இருந்தாலும் சரி, சீரற்ற கோண வேகமா இருந்தாலும் சரி, எப்பயுமே மைய நாட்டு ஆர்முடல் ஒன்று இருக்கும். ஆனால் அங்க ஒரு கோண ஆர்முடுகளோ இல்லாட்டி கோண அமர்முடுகளோ தொழிற்பட்டா மட்டும்தான் தொடலி ஆர்முடல் வரும். ஓகே, அப்ப மைய நாட்டு ஆர்முடல் மட்டும் இருக்க கொள்ளைக்கு எப்பயுமே ஆர்முடல் மையத்தை நோக்கி இருக்கும். ஸோ தொடலியா ஒரு ஆர்முடல் வந்து செஞ்சனால் அது ஒரு டிரெக்ஷன் மாறிக்கொள்ளும். அதாவது ரெண்டு மூன்று கோடி செங்குத்தா வரும். ரெண்டு மூன்று கோடி செங்குத்தா வரத்தால 45ல வரும். ரூட் ஆஃப் எஸ் ஏ வர்க்கம் பிளஸ் பி ஸ்கேர் மாதிரி வந்து கொள்ளும். இதே ஆர்முடல் ரூட் ஆஃப் ஏ வர்க்கம் சஹா பி வர்க்கமா வந்து கொள்ளும். ஏன்னா ஒன்று கோடி செங்குத்து சட்டி ரைட். அப்ப ரெண்டுக்கும் விளைவிலான அது ஆங்கிள் அதோட பரமனை பொறுத்து மாறிக்கொள்ளும். எவ்வளவு கோணம். சரி, அடுத்து பார்த்து வந்து உருண்டு இயக்கம் வலுக்காம உருண்டு கொண்டு இயங்கக்குள்ள எப்படி எப்படி அந்த வேகங்கள் எப்படியான அந்த ஒரு புள்ளியில வேகம் எப்படின்னு சொல்லி பார்த்துக்கொண்டு அதோட நாங்கள் கடைசியா பார்த்து முடிச்ச இயக்க சமன்பாடுகளை பத்தி பார்த்து முடிச்சோம். அதாவது அதே நாங்க நேர்கோட்டு இயக்கத்திலே படிச்ச இயக்க சமன்பாடுகள் தான் 4 சமன்பாடு இருந்துச்சு. அதை நாங்க அப்படியே இதுக்கு இந்த சுழற்சியை வந்து மாத்திக்கொள்ளிய அதுலதான் குறியீட்டுல மட்டும் மாற்றிக்கொள்ளிய இறுதி வேகத்துக்கு ஒமேகா, மற்ற ஆரம்ப வேகத்துக்கு ஒமேகா நோட், மற்ற அல்ஃபா, இந்த சாரி கோண ஆர்முடல் அல்ஃபா, அவ்வளவுதான் நோம்பல. மற்ற அப்படியே மாத்திக்கொள்ளிய ரைட். அப்ப அடுத்து நான் இதுல கொஸ்டின்ஸ் முதல் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதை நாங்க கடைசியா செய்யும். இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க வீக்லி எம்சிக்ஸை பார்த்துட்டு ஓகே தானே. வீக்லி ரிவ்யூ வீக்லி ரிவ்யூ போட்ட கொஸ்டின்ஸ் ரெண்டாயிரத்தி 15-13 வெஸ்ட்டுக்கு 2015 13வது. ரைட். இதுலதான் என்ன 2015 13 தான் அது போட்டதும். அதுக்கு எழுதி கேட்டா வந்து லாஸ்ட் ஃப்ரைடே கிளாஸ்ல டவுட் ஒன்றும் கேட்டேன். ஆவர்த்தன இயக்கத்துக்கும்
எளிமை இசை இயக்கத்துக்கும் என்டிஎன் டிஃப்ரெண்ட் சொல்லி ரெண்டும் உண்டா. ஆவர்த்தன இயக்க மனுஷனாலும் எளிமை இசை இயக்கம் என்றாலும் அதே மாதிரி அந்த மூணுக்கு வந்து டிஃபரெண்ட். அதாவது ஆவர்த்தன காலமும் சுற்றல் காலமும் உண்டான்னு சொல்லி கேட்டேன். நான் அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் தந்த உங்களுக்கு லாஸ்ட் ஃப்ரைடே கிளாஸ்ல. அதாவது ஆவர்த்தன காலமும் சுற்றல் காலமும் ஒன்று இல்லை இல்லைன்னா. ஆனால் சுற்றல் காலம் சொல்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆவர்த்தன இயக்கத்துக்குள்ள வாரண்டுதான். சரியா? அதை டீட்டெயிலா சொல்லிச்சு கடைசியா லாஸ்ட் ஃப்ரைடே கிளாஸ்ல யூடியூப்ல வீடியோ இருக்கும், பிரைவேட் பப்ளிக்கா பார்க்கலும். லாஸ்ட் ஃப்ரைடே கிளாஸ்ல லாஸ்ட் பார்த்து நான் சொல்லி கிளியரா சொன்னேன். பட் பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இந்த கேள்வி நான் போட்டேன் உங்களுக்கு. டேட் வந்து 29. இன்னும் எவ்வளவு நாள் என்ன? 29/8. ஸ்டார்ட் எக்ஸாம் வந்து 5 தானே? 5th 5th 5 5th தானேண்ணா? அப்ப கிட்டத்தட்ட 2 மாசம் தானேண்ணா? ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் அக்டோபர் நான் நவம்பர் கிட்டத்தட்ட 2 தானே? 2. ரைட். அப்ப மிச்சமே எந்த நடக்குன்னு சொல்லி கேட்டா வந்து இப்ப நான் மெயினா பாய்ஸுக்கு எந்த என்ன சொல்லி கேட்டா வந்து மைக் ஓகே தானே? ஆன்சர் வந்துடுச்சு. 70 ரைட். உங்களுக்கு 5th தானே? ஓகே தானே? 5th கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் மறந்துட்டு. சார் 10th 10th அந்த 5th 10th நான் கன்ஃபியூஸ் ஆயிடும் கொஞ்சம். அந்த ஸ்காலர் இது டைம் டேட் வந்து இந்த ஓ லெவல் டைம், ஸோ அதோட கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு. 10th 73. அப்பா சரிண்ணா, பரவாயில்ல. இப்போ 1.5 மாசம் கிட்டத்தட்ட 1.5 மாசம், சரி 2.5 மாசம் மாதிரி இருக்கு. இப்ப அடுத்து நீங்க இப்ப பாய்ஸுக்கு நான் மெயினா சொல்லியிருந்தேன் வந்து உண்மையா பாய்ஸ் எப்படின்னு சொன்னால் எப்ப படிச்சு ஸ்டார்ட் பண்ணி பாய்ஸா இருந்தாலும் சரி கேர்ள்ஸா இருந்தாலும் சரி கூட பாய்ஸுக்கு இல்லைங்கயா பாய்ஸ் தானே கூட இந்த ஃப்ரெண்ட்ஸோட வெளியில வைத்து கொண்டு தெரிஞ்சு கொண்டு அப்படி. ஏன்னா அந்த காலம் தான் பன்னடிக்க காலம் தானே. அவ்வளோ பிறகு அந்த லெவல் பீரியட், அதுக்கப்புறம் அந்த யூனிவர்சிட்டி பீரியடும் நல்ல அந்த யங் ஆயிருச்ச காலம். என்ன ஒருத்தர் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நாங்க ஃப்ரீடமா இருந்து வேண்டிய காலம். ஸோ அந்த பீரியட்ல எப்படின்னு சொல்லி கேட்டா வந்து அது அப்படியே போகும். அந்த அந்த படிப்புல இருந்து விலகி அந்த ஃபன் பீரியட் தான் பாக்கிய. இந்த கேர்ள்ஸ்னாலும் சரி அவன் இந்த பிகெட் டுகெதர் வச்சுக்கொள்ளைய ஒரு மீட் அப் கேர்ள்ஸ் ஒரு இருந்துச்சு தானே ஸ்கூல்ஸ்ல உண்டு. ஆனா கொஞ்சம் அப்படித்தான் பாக்கிய அந்த பீரியட் தான் இது. ஸோ அப்ப எப்ப பாய்ஸ்களுக்கு மெயினா ஒரு கட்டத்துல விளங்கி எந்த நிலை கேட்டால் எங்களுக்கு நாங்க மட்டும்தான் சொல்லி ஒரு ஃபீல் உண்டு ஆகி. ஏன்னா எவ்வளவு மத்தாக்க எந்த ஹெல்ப் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தாலும் கடைசிக்கு எங்களுக்கு நீங்க போறது நாங்க மட்டும்தான். நாங்க எங்கட எந்த ரிசல்ட்ஸ் அடிக்கையோ, நாங்க எந்த ப்ரொடியூஸ் பண்ணியோ, நாங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டு நாங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியோ அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு கிடைச்சி போறேன். எங்களுக்கு அந்த அளவுக்கு தான் எங்களோட லைஃப் முன்னேற போறேன். ஸோ இறுதியா எல்லாரும் எங்களை விட்டுட்டு போய்த்துருவாங்க. அவன் லைஃபை பார்த்துக்கொண்டு இப்ப மேரி பண்ணிக்கொண்டு இந்த போக நூறு காலத்துல மேரி பண்ணிக்கொண்டு அப்படி அவன் லைஃப் அவங்க பார்த்துக்கொண்டு வைத்துருவாங்க. கடைசியா நான் மட்டும் தான் நீய போறேன்னு சொல்லி ஒரு கட்டத்துல விளங்கி. சோ அது வந்து எல்லாருக்கும் விளங்கி. அது இப்ப ஏ லெவல் மனுஷன்னா ஒரு ஏ லெவல் பீரியட்ல ஏன்னா ஒரு மனுஷனுக்கும் அந்த அந்த ஃபீலிங் கட்டாயம் வரும். கேர்ள்ஸோ பாய்ஸோ கட்டாயம் வரும். அது ஏ லெவல் படிச்சு ஃபுல்லா ஆயிடுச்சாலும் படிச்சாம சும்மா ஏதாவது ஒரு வேலைகள் செஞ்சு கொண்டு சும்மா ஏதாவது செய்யாம நோவில் ஏதாவது ஒரு வேலைகள் செஞ்சு கொண்டு அப்படி எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி கோர்சஸ் செய்யற இல்லாட்டி சில சும்மிச்சு சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது செஞ்சு கொண்டு சும்மிக்கிற கண்ணா எடுத்துட்டு சின்ன சின்ன வேலை அப்படி என்ன செஞ்சு கொண்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துல அது விளங்கும். சோ அது விளங்கின பிறகுதான் உண்மையா அவனை உணரு. அவன் மேக்சிமம் எஃபர்ட்டை போட்டு அடுத்த ட்ரை பண்ணிய. சோ அதுக்கு பிறகுதான் உண்மையான அவன் லைஃப வாழ தொடங்கு இல்லைங்கயா.
இப்ப அதைத்தான் சொல்லி இப்ப A level பீரியட்ல நீங்க அதை எவ்வளவு குயிக்கா அதை நீங்க உணர்ந்து கொள்ளையோ அவ்வளவுக்கு உங்களுக்கு அங்கால ட்ரை பண்ணிருச்சு மேக்ஸிமம் உங்களோட எஃபர்ட்டை போட்டு செய்யறதுக்கு. ஸோ அவ்வளோ மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டு செஞ்சா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைலே மேக்ஸிமம் நல்ல ஒரு ரேங்க் அடிச்சு உங்களோட ஏன்னா இப்ப நல்ல ஒரு ரேங்க் எடுத்துட்டு உங்களுக்கு விருப்பமான யூனிவர்சிட்டியை உங்களுக்கு கேட்டு எடுத்துக்கொள்ளிடும். என்ன விருப்பமான கோர்ஸை கேட்டு எடுத்துக்கொள்ளிடும். சரி எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாயா அப்புறம் ரிசல்ட்ஸ் வராங்காட்டி மேக்ஸிமம் ஒரு மினிமம் ஒரு 1 இயர் கிடைக்கும் உங்களுக்கு. ரிசல்ட் வராங்காட்டி மினிமம் ஒரு ஒன் இயராலும் கிடைச்சி. சரியா அப்ப அதுல ஜாயா ஃபன் ஆயது கூட எல்லாரும் உங்களோட பெச் ஆட்கள் எல்லாரும் முடிச்சு அப்ப எல்லாரும் வேலை செஞ்சு முடிஞ்சு அப்ப அவரோட எல்லாரும் ஜாயா ஃபன்னா வேலி மட்டும் சும்மா இருக்க வேண்டாம் சும்மா ரிலாக்ஸே என்ன இப்ப படிச்ச காலத்துல படிச்ச ஸ்ட்ரெஸ் மைண்ட்ல இருந்துச்சு. அப்ப எக்ஸாம் எழுதி நான் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் எக்ஸாம் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சேன்னு சொன்னால் அந்த இது இல்லா போய் தெரியும். ஃபுல் ஃப்ரீ தான் ஃபுல் ஃப்ரீயா ஜாயா உங்களுக்கு கிடைச்சாலும் வேணா அப்ப அதுல அப்புறம் ரிசல்ட்ஸ் பாருண்டைக்கு தான் அது உங்களுக்கு உண்மையான ஹாப்பினஸ் விளங்கிய. ஸோ இந்த காலம் தியாகம் தானே தியாகம் செஞ்சால் அதுதான் கஷ்டம். அந்த காலத்துல தியாகத்தை செய்யறதுதான் கஷ்டம். என்றால் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க போன் ஒண்டிங்க இருச்சு கையில பெரிய செய்தான் ஒன்று எல்லா ஜாயும் இருந்துச்சு. ஸோ இந்த காலத்தை தியாகம் செஞ்சு ஸோ அப்ப தியாகம் செஞ்சுச்சுன்னா அப்ப ரிசல்ட்ஸ் வரண்டை உங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு உங்களை எதிர்பார்த்து கொண்டு உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம் ஆயிருச்சாலும் ஸோ அதோட உங்களுக்கு அதுக்கப்புறம் எக்ஸாம் முடியறதுல இருந்தே உங்களுக்கு உங்களோட லைஃப் ஃபன்னா இருந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் ஆகாட்டையும் ஃபுல் ஃபன் ஆயிருச்சு. அதுக்கு யூனிவர்சிட்டி பிறகும் யூனிவர்சிட்டிலே மட்டும் படிப்பு மட்டும் இல்லையா அங்க ஒரு கல்ச்சரல் இவெண்ட்ஸ் அது இதெல்லாம் இருந்துச்சு. அதோட ஃப்ரீ டைம் லீவல் கிடைச்சி அதெல்லாம் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கணும் போயிடும் இன்ஷா அல்லாஹ். ஈக்கிற டைம் வந்து அதான் கேர்ள்ஸுக்கும் தான் எல்லாருக்கும் தான் நான் சொல்லு கேர்ள்ஸுக்கும் அந்த இது ஒன்று இருக்கு இந்த விலங்கு இப்ப எங்களுக்கு நாங்க மட்டும்தான் நாங்க ரிசர்ச் ப்ரொடியூஸ் பண்ணா தான் எங்களுக்கு எங்களோட ட்ரீமுக்கு அவ்வளோ தான். ஏன்னால் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல் தனித்தனி ஆள். நாங்க எங்களுக்கு மட்டும்தான் ஒரு மனுஷனும் உணரிய ஒரு கட்டத்துல உணரிய அதுக்கு எவ்வளவு ஒருத்தர் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் போகமேலும் மற்றது இருக்கிற டைம் போதுமா சொல்லி கேட்டா வந்து சரி நான் இடையில செல்ல கேள்வி மற்ற விஷயத்தை பத்தி இப்ப 2015 சோ இந்த இதுல வந்து எப்படி கேட்டா வந்து இப்ப அவங்க சொல்ல வந்து முதலாவது ஆவர்த்தன இயக்கம் மனுஷன் வந்து கேட்டா வந்து எளிமை உங்களுக்கு இனிமே இதுல கொஞ்சம் எளிமை சேர்க்கும் தேவைப்படும். எல்லாரும் படிச்சுப்பீங்க தானே 26 ஆகும் படிச்சுப்பீங்க 25 ஆகும் படிச்சுப்பீங்க. சோ ஆவர்த்தன இயக்கம் சொல்லியது வந்து ரிப்பீட் ஆகிற இயக்கம். அது நார்மலா ரிப்பீட் அவ்வளவு ஐடியா இல்லைங்கண்ணா ரிப்பீட் தொடர்ந்து ரிட்டர்ன் ஆகிக்கொண்டு ரிப்பீட் ஆகிக்கொண்டு இயக்கம் அதான் நாங்க என்ன சொல்லு ஆவர்த்தன இயக்கம் சொல்லி மத்தது எளிமை சேர்க்கம் சொல்லியது வந்து எந்தியன் அர்த்தம் எப்பயுமே அது எந்தியன் மையத்தை நோக்கித்தான் ஆர்முடல் இருச்சு. எளிமை இசை இயக்கம் ஒரு சமநிலை தானம் இருச்சும். சோ ஆர்முடுகள் எப்பயுமே அதாவது எளிமை இயக்கம் ஒரு ஆவர்த்தன இயக்கம் தான். ஏன்னா ரிப்பீட் ஆகிக்கொண்டே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அதான் நீங்க தொடர்பும் பாக்கிய வட்ட இயக்கத்துக்கும் எளிமை இயக்கம் உள்ள தொடர்பு சொல்லி பாக்கிய அதுவும் ஒரு வட்ட இயக்கமாய்தான். வட்ட இயக்கம் முடியாது ஒரு ரிப்பீட் ஆயிரும் சுத்தி கொண்டே இருச்சு. சோ அதுவும் ஒரு ஆவர்த்தனை வட்ட இயக்கம் ஒரு ஆவர்த்தனை இயக்கம் எளிமை இயக்கம் ஒரு ஆவர்த்தனை இயக்கம். சோ எல்லாமே ஒரு ஆவர்த்தனை இயக்கம் தான். ஆனால் எளிமை இயக்கம் ஒரு ஆவர்த்தனை இயக்கம். ஆனா ஆவர்த்தனை இயக்கங்கள் எல்லாம் எளிமை இயக்கம் அல்ல. எளிமை இயக்கம் மனுஷன் ஒரு சமநிலை தானம் சமநிலை புள்ளி ஒன்று இருக்கணும். அதுக்கு எப்பயுமே ஆர்முடுகள் எப்பயுமே மையத்தை நோக்கி இருக்கணும். சோ புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்தை எங்களுக்கு ஒரு எளிமை இயக்கமா கருத இயலாம். ஏன்னு கேட்டா அது எப்பயுமே புவியீர்ப்பு பரவல் கீழ் நோக்கி அது மட்டும் தான் நினைச்சோம். எப்பயும் புவியீர்ப்பு பரவல் கீழ் நோக்கித்தான். மற்றபடி மையத்தை நோக்கி தொழிற்படிய ஆர்முடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இல்லைங்க. சோ அது ஒரு எளிமை இயக்கம் அல்ல. சோ இப்ப எங்களுக்கு அப்பதான் கேட்க 1.8 மீட்டர் உயரத்துல இருந்து ஒரு பந்து நாங்க விரைத்த பரப்பு மீது போடப்படுகின்றது.
பூரணமீள் தன்மை முதகையாம். ஸோ அப்ப அதான் தொடர்ந்து இப்ப பூரணமீள் தன்மை முதல் இந்தியா இப்ப நாங்க எனக்காக இருந்து இப்படி இப்படி விட்டேன்னு சொல்லி சொன்னா திருப்பி கைக்கே வேற அதே என்ன சக்தியில போண்டில திருப்பி திருப்பி வந்து கொண்டே இருந்துச்சு. அதாவது தனித்தல் ஒன்று இல்லைங்க சரியா, தனித்தல் ஓய்வுக்கு வாரு போல் பந்தின் இயக்கம். சரி இப்ப 1 பாயிண்ட் ஆன்சர் 5 எங்களுக்கு. இந்த ஆன்சரையும் இப்ப எங்களுக்கு கிடைச்ச ஐடியா வச்சு வெட்டில சொல்லி பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு ஐடியா இருந்துச்சு இப்ப எளிமை இசையக்கம் இல்ல, எளிய இசை இயக்கமாகும் எளிய இசை இயக்கமாகும். அப்ப 4th ஆன்சர் 5th ஆன்சர் ரெண்டும் வரல. ஃபர்ஸ்ட் ஆன்சர் எளிமை இசை இயக்கமாகும் தான் சொல்லிருச்சு. மத்த 2 3 ரெண்டுமே எளிமை இசை இயக்கம் அல்ல. ஆனா ஆவர்த்தன காலத்தை கண்டுபிடிச்சோம்னா அதான் நாங்க இஷ்யூ. ரைட் 50-50க்கு வந்துட்டேன். ஸோ டைம் இல்லாட்டி 2 ஆளோட கடிச்சிட்டு போய்த்துருமே 50-50. ரைட் இப்ப படியும் பார்ப்போம். அப்ப ஒன்று டைமை கண்டுபிடிச்சு வாய்ப்பு நிலத்துக்கு வரத்துக்கு எவ்வளவு டைம் அடிக்குன்னு சொல்லி. ஸோ அப்ப கீழ் நோக்கி எங்களுக்கு எது யூஸ் பண்ணிடலாம், எங்களுக்கு உயரம் மட்டும் தான் இருந்துச்சு. உயரம் இந்த டைமும் தெரியா வேகமும் தெரியா, டைமையும் காணணும் வேகமும் இல்லை. ஸோ முதல்ல வீவர்க்கம் சொன்னிவர்க்கம் பிளஸ் 2 போட்டு நாங்க வேகத்தை கண்டோம், அப்புறம் டைமை கண்டுபிடிச்சோம். ஸோ வீவர்க்கம் சமன் பேப்பர் இதெல்லாம் எழுதி கொண்டு இல்லை சாம்பாடெல்லாம் குயிக்கா டக்குனு எடுத்துட்டு வச்சு கண்டுபிடிச்சிட்டு போகணும். மற்ற வந்து இந்த ஷீட்டை கொஞ்சம் கிளீனா வச்சுக்கோங்க. நீங்க ரஃப் ஷீட்டை கிளீனா அனுசரிச்சனால் ஒரு ஓர்டர் இருக்கு செய்ய கொள்ளைக்கு நம்பர் பண்ணி கொஞ்சம் செஞ்சுக்கணும் போங்க. ஒரு கிளீனா கொஞ்சம் இந்த திருப்பி பார்க்க லெவலில் கொஞ்சம் உங்களுக்கு என்ன ஏதாச்சும் சரி சம்டைம் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்க போகல கொஞ்சம் கஷ்டமா போற மாதிரி விளங்கிடும். ஸோ அப்ப நாங்க அதுக்கு இடத்த விட்டுட்டு எடுத்துட்டு போனேன்னு சொன்னால் அப்ப எனக்காக கொஞ்சம் கிளீனா நீங்க எழுதி வச்சிருந்தா தான் திருப்பி டக்குனு வந்து பார்க்கல கொஞ்சம் டைக்கணும் விளங்கி. நீங்க சும்மா ஷோர்ட்டா பரவாயில்ல எழுதி வச்சிருந்துச்சுன்னா திருப்பி எல்லாத்தையும் வந்து யோசிச்சவாய். நான் தான் சொல்லி அப்ப கொஞ்சம் கிளீனா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மற்றது டைமிங் வந்து எப்படி சொல்லி கேட்டா வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க பேப்பர் ஒரு 2-3 ரொட்டேஷன்ல மாதிரி செய்யணும். பிசிக்ஸ் எம்சிக்கு மெயினா ஒரு ரொட்டேஷன்ல மாதிரி போகணும். ஏடால் இப்ப ஒரு கேள்வியா ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிக்கணும் போவோம். ட்ரை பண்ணி போகக்குள்ளைக்கு வந்து ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாரும் நம்மளா சொல்லிதான் ஆகும் லேசாயிட்டு செய்யுது. அப்ப 2வது வந்து ஆகும் லேஸ் ஆயிடுச்சுன்னா இப்ப நானும் இப்படி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி கேட்டா வந்து ஏன்னா இப்ப அது எங்களுக்கு கொஞ்சம் சம்டைம் கன்ஃபியூஸ் ஆகும் பாக்கிய இதை கேள்வி செய்யுமோ வேணுமோ அப்படின்னா இப்ப நீங்க இப்படி செஞ்சுக்கணும். இப்ப நான் பின்பற்றின அப்படிதான் சொன்னா இப்ப லேசானதை இப்படி கண்டினியூஸா ஒரு எம்சிக்கோ செஞ்சுக்கணும் போறேன். மற்றவங்களுக்கு முக்கியமா சொல்லியோ ஸ்கிப் பண்ணிட்டு போவேன். ஸ்கிப் பண்ணிட்டு வந்து பேப்பர் செய்ய கொள்ளைக்கு பெஸ்ட்டுக்கு சும்மா பேப்பர் தேடிக்கொண்டு செஞ்சு அப்படி செய்ய வேணும். ஏன்னால் இப்ப நீங்க அப்படி லேசானதை தேடிக்கும் போது செய்ய போகல வந்து அப்ப உங்களுக்கு மற்றதெல்லாம் கஷ்டமாய் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுது. அப்படி எல்லாம் ஒரு கேள்வியாவே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி செஞ்சு 2வது கேள்வியும் ட்ரை பண்ணி பார்த்து அப்ப ட்ரை பண்ணி ஐடியா எடுத்துட்டேன். என்ன இப்படி ஐடியா எடுத்து இல்லாட்டி கொஞ்சம் ஐடியா இருக்கு ட்ரை பண்ணி கொஞ்சம் டைம் கூட போற மாதிரி இருந்த ஐடியா வந்துருச்சுன்னா ஓகே. ஸோ அது நீங்க செஞ்சு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். ஏன்னால் அப்ப ஐடியா சிலது நான் அப்படிதான் நான் சிலதுக்கு எனக்கு ஐடியாவும் வந்துட்டு சரியா ஐடியாவும் வந்துட்டு மெத்தடும் தெரியும். ஆனா நான் ஐடியாவும் எடுத்து முக்கியமான மெயின் சாம்பார் ஒன்றுமே நாள் இப்ப கிட்டத்தட்ட சிலது இது இப்படி இல்லை வரேன் இந்த இப்ப 2019 50 MCQ அப்படி இயக்கமாக இல்லை. அதுக்கு ஒரு ஐடியாவுக்கும் யோசிச்சோனும் மத்த அதுக்கு ஒரு எப்படி சாம்பாடு வாடுறேன்னு சொல்லி 2 சாம்பாடை வச்சு திருக்கிய மாதிரி எல்லாம் வச்சு. ஸோ அப்ப அந்த மாதிரிகளுக்கு இந்த 2 ஐடியா டக்குன்னு வந்துட்டுச்சுன்னா ஓகே. அப்ப சில ஐடியா டக்குன்னு வந்துட்டு சாம்பாடையும் போடணுமே. ஸோ அப்ப ஐடியா டக்குன்னு வராட்டி அப்ப விட்டுட்டு போய்த்தணும். ஃபர்ஸ்ட் லேசான செஞ்சுக்க போறேன் சரியா. அப்ப அடுத்து லேசான செஞ்சுக்க வைத்துட்டு அப்ப லேசானதை செஞ்சுக்க போன்னு சொன்னால் அப்ப லேசான செஞ்சுக்க போகல ஒரு கஷ்டமா இல்லையும் வருந்தானே. ஸோ அப்ப அதை நாங்க பாக்கியன் அதுக்கு ஐடியா வரோம்னு சொல்லி எங்களுக்கு. ஸோ ஐடியா வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் அப்ப டக்குனு ஐடியா வந்துட்டுன்னு சொன்னால் ஓகே செஞ்சுக்க போறேன். சிலது வந்து ஐடியா வராது, டக்குனு ஐடியா வராது, லேட் ஆகும், கொஞ்சம் டைம் போற மாதிரி தான் விட்டுட்டு போறேன். ஸோ சிலது ஐடியா வரும். அப்ப ஐடியா வந்து 2 சாம்பாடு வச்சு தீர்த்து ஆன்சர் எடுக்கணும். அப்ப
அப்ப அப்ப ஐடியா வந்தோடனே அப்ப சாம்பார் எங்களுக்கு எழுதி கொள்ளலுமே இல்லாட்டி அல்லாதே அவ திருப்பி வச்சு வாய் 2 ஒருங்காய சாம்பார் எடுத்திருக்கீங்க சார் 2 ஒருங்காய சாம்பாரையும் எழுதி கொள்ளியே. ஸோ அப்ப எங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ஐடியா வந்து சாம்பாரே நான் போட்டுட்டேன். இப்போ சுருக்கி தான் எடுக்கணும் கொஞ்சம் ஆன்சர் சுருக்கி கொஞ்சம் சம்டைம் சுருக்கல ஃபிலே ஆகலும் டைம் போகணும் சுருக்கத்துக்கு. ஸோ அப்படியே வச்சிருப்பேன் தெரியும் எடுத்து விட்டுட்டு. ஸோ டைம் இருந்தால் திருப்பி வந்து செய்யணும். ஸோ அப்படி ஒரு பேட்டர்ன்ல நீங்க செஞ்சுக்கணும் போனா சரியா. இப்போ வி வர்க்கரை தான் காணணும். யூ வர்க்கம் 0 இது 10 1.8. ஸோ அப்ப எத்தனை வர 36 36 சொல்லிச்சுன்னா வந்து 3.6 36. அப்ப வி வந்து எவ்வளோ 0.6 சாரி இது 36 சரியா. வி வந்து 6 ms மைனஸ் சரியானே 636. இப்ப விய கண்டுட்டேன். இப்ப எங்களுக்கு அடுத்து வேணும் மெந்தியன் டைமை காணணும். இப்ப நாங்க திசை முக்கியம் நான் எஸ்ஏக்கிறான் சொல்லி இப்போ எம்சிக்யூல எஸ்எம்என் பிளஸ் half a t ஸ்கேர்ல போட்டுன்னு சொன்னா யூடி 0 ஆரம்ப பூஜ்ஜியமே பிளஸ் half 10 t ஸ்கேர். ஸோ நீ ஆடி தேவையில்லை நான் மறந்துட்டேன் கொஞ்சமா கொஞ்சம் மிஸ் ஆயிட்டா. அப்ப எங்களுக்கு டைம் தானே வேணும் டைம் வேணும் வேகம் தெரியா. அப்ப இதுல நேரத்தோட போட்டுடுச்சு மறந்து டைம் நான் பார்த்த டைம் தெரியாம இது டைமை காணணும் எங்களுக்கு டைமை தானே காணணும். ஸோ எங்களை நேரடியா டிரெக்டா இதுலயே போட்டிக்கணும். டைம் காணணும் இறுதி வேகம் தெரியாட்டி இந்த சாம்பாட்டு நேரடியா போட்டிச்சிடும் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு. ஸோ அப்ப இதை சுருக்கி நினைச்சனால் 1.87 5t ஸ்கொயர் வரும். ஸோ 180 அஞ்சால பேச்சால் 30 அஞ்சால பேச்சால் 0.36 வரும். இப்போ டி ஸ்கொயர் சமன் 0.36 என்று வரும். அப்ப டி எடுத்துன்னு சொன்னா நீங்க இதுல இருந்து 0.6 செகண்ட் சொல்லி வரும். ஓகேயா கிளியர் தானே. டி வர்க்கம் சமன் டி சமன் 0.6 செகண்ட் வரும். ஸோ கீழே வரதுக்கு மட்டும் 0.6 செகண்ட். அப்ப முழு மொத்த இயக்கத்துக்கும் ஒரு கப் கீழே வைத்து ஒரு கப் மேல வரதுக்கு 1.2 செகண்ட். ஸோ ஆகவே ஆன்சர் 3rd. ஓகே எனக்கு கிளியர் தான் ரைஸ் பண்ணுவாங்க கிளியர்னு சொன்னா ஓகே தானே. ஸோ உங்களுக்கு வேற சரி செல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் படிச்சு எல்லாம் சரி விஷயம்லாம் கேளுங்க. ஸோ கிளாஸ்ல சொல்ல வேண்டிய விஷயம் கிளாஸ்ல சொல்லியே மற்ற எல்லாரும் கொஞ்சம் டைம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் குரூப்ல போடியும். அதே மீட்டிங் 40 மினிட்ஸ்ல எண்ட் ஆனு சொன்னால் செகண்ட் லிங்க்ல ஜாயின் ஆயிக்கோங்க. அடுத்த கேள்வி மற்ற ஆட்கள் கொஞ்சம் நீங்க எவ்வளோமா எல்லாருக்கும் ஓகேப்பா. மற்ற ஆள் கொஞ்சம் ரீநேம் பண்ணிக்கொள்ளியா மோஹி என்று இருச்சு தாரண்டு வரலாங்கல்ல கொஞ்சம் ரீநேம் பண்ணிக்கோங்க உங்களோட நேம ரீநேம் பண்ணிடும். ரைட் அப்ப அடுத்த கேள்வி நான் பார்க்கும் 2014-42 அது அந்த மீடியல் கேள்வி. ரைட் ஓகே கிளியர் தானே. டவுட்ஸ் சொன்னால் டக்குன்னு செட் ஓகே தானே. டவுட்ஸ் இல்லை டவுட்ஸ் டக்குன்னு செட்ல போடுவோம். டவுட் திருப்பி சேவ் ஓகே தானே. அதோட வந்து சரி இடையில டக்குன்னு அப்படி விதையில் ஓகே சின்ன கேள்வி தானே. ஸோ பெரிய கேள்வி செய்ய கொள்ளைக்கு வந்து அதை நான் வீக்னு சொல்லி அந்த இடையில சரி திடீர்னு சரி பிள்ளை இந்த மனுஷன் தானே நான்
கல்குலேஷன் பிள்ளை விடையிலும் ஏதாவது ஐடியாவில் சொல்லி பிள்ளையார் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிப்பட்டேன்னு சொன்னால் இடையில சரி சரி நான் இந்த திருப்பி சரி இடையில சரி திருப்பி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி சிலது வந்து நடுவில் விளங்காட்டி தொடர்ந்து விளங்காது. ஸோ அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் இந்த ஃபோன் பார்வைப்படாது எக்ஸ்பிளைன் பண்ண கொள்ள. ஸோ அந்த டைமே கொஞ்சம் திருப்பி சில மெசேஜ் போடுறது பார்த்துப்படாது. ஸோ அதே அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் மைக் கன்வென்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இல்லை நான் திருப்பி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாமே. 2014 42 2014 42 மீதியில் கேள்வி. ஸோ இப்போ அதுல வந்து எங்களுக்கு எந்த வந்து ஒரு கோல் என்ன ஏபிசின்னு சொல்லி வெவ்வேறு உலோக கோள்கள் வந்து ஒரு இழுவை விசை எஃப்இற்கு உட்படுத்தப்படும் போது விசையினால் உருவாக்கப்படும் நீச்சல் மாறல் காணப்படுகின்றது. நீச்சல் காரணமாக கோள்களில் தேக்கி வைக்கப்படும் மொத்த சக்தியா? ரைட். அப்ப மீதி அழுத்த சக்தியை பத்தி கேட்க ரைட். அப்ப என்ன சாப்பாடு இருந்துச்சு உங்களுக்கு? மீதி அழுத்த சக்திக்கு 2 சாப்பாடுக்கு ஒன்னு half FE மற்ற half k². நான் இதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு ஏன் half போடின்னு சொல்லி இந்த எஃப்க்கு எதுக்கு half போடின்னு சொல்லி எல்லாம் டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்லிருச்சு. ஏன்னா சராசரி விசைக்காக வேண்டியது எனக்கு half போட்டு செய்தேன்னு சொல்லி ரைட். ரைட். இப்ப நாங்க வந்து இப்ப எங்களுக்கு கிராஃப் நேரடியா தந்துச்சு. ஸோ இப்ப எங்களுக்கு நேரடியா இப்ப கிராஃப்ட பரப்பு தானே இப்ப எங்க கே தந்தில்ல எஃப்எம்இ தானே தந்துருச்சு. எஃப்எம்இன்னு ரிலேட் பண்ணி கேட்டுருச்சு. ஸோ அப்போ எனக்கு ஹாஃப் எஃப்இ தான் எனக்கு யூஸ் பண்ணணும். ஹாஃப் எஃப்இன்னு சொன்னால் எனக்காக பரப்பு ஏன்னா எஃப் இன்டூ இஏ. அப்ப மற்ற கிராஃப்ல உங்களுக்கு செல்வம் மென்ஷன் வந்து நான் உங்களுக்கு செல்லிடுவேன். இந்த ஸ்ட்ரக்சர் கேள்வி செய்ய கூட செல்லிடும். இப்படிதான் உங்களுக்கு கிராஃப் தந்துருச்சு. இங்க டெல்டா எல் மார்க் பண்ணிருச்சு, இங்க எஃப் மார்க் பண்ணிருச்சு. சரியானே? இப்ப இதுல வந்து இதுல மெயினா ஸ்ட்ரக்சரல் தான் கூட தேவைப்படியாது. இங்க வந்து வந்து ஒன்று வந்து எப்படி சொன்னால் இதை வந்து எங்களுக்கு எப்படி சொல்ல கேட்டா வந்து டெல்டா எல் எதிர் எஃப் என்று சொல்லிடு. டெல்டா எல் எதிர் அதாவது y எதிர் எக்ஸ் என்று சொல்லிடு. இல்லாட்டி எப்படி சொல்லணும்னு சொல்லி கேட்டா வந்து எஃப் இட்கு எதிரே எஃப்இட்கு எதிரே எக்ஸுக்கு எதிரே y எஃப்இட்கு எதிரே டெல்டா எல் எதிரே இல்லாட்டி எதிராக ஏதோ உண்டு. எதிர்ன்னு சொல்லி போட்டா இப்படி வரணும். எஃப்இட்கு எதிரே இல்லாட்டி எதிராக. சரியா? எதிராக அந்த மாதிரி யூஸ் பண்ணிச்சுன்னா இப்படி எழுதணும். எஃப்இட்கு எதிரே டெல்டா இல்லாட்டி எஃப்இட்கு எதிராக டெல்டா. அப்ப இதுல வந்து எப்படின்னா வந்து எக்ஸ் எக்ஸ் வந்து y எக்ஸ் y சொல்லிடு. சரிதானே? அப்ப இங்க வந்து எங்களுக்கு 3 கிராஃப் தந்துருச்சு. ஸோ இப்போ இங்க உங்களுக்கு முக்கியமான விஷயம் இருக்கும். நீங்க உண்மையா ப்ராப் படிச்சாலும் படிச்சிருக்க கூட. ஸோ இப்போ நாங்கள் ஹாஃப் எஃப்இ வச்சு தான் செய்ய போறோம். இப்போ எங்களுக்கு ஹாஃப் KE ஸ்கேட் தேவை இல்லை. ஸோ அப்போ ஹாஃப் எஃப்இல நீங்க படிச்சு மெயினா மீல் இந்த கூடல்கள் இந்த டீட்டெயில பார்க்க யூனிட் 10ல நம்மள படிச்சிருச்சு தானேண்ணா. யூனிட் 10ல இருந்து பார்க்கணும்னா வந்து இப்ப இப்படி ஒரு கிராஃப் இருந்துன்னு சொல்லி சொன்னா வந்து நீங்க இப்ப எங்களுக்கு இதுல இருந்து கேள்வி மீலியல் அதாவது கோள்கள் தேக்கி வைக்கப்பட ஒத்த சக்தி அதாவது மீலியல் அழுத்த சக்தி தான் கேட்க எனக்கு அவர். ஸோ இந்த மீலியல் அழுத்த சக்தின்னு சொல்லியது வந்து இந்த ஹாஃப் எஃப்இ தானே. ஸோ இந்த ஹாஃப் எஃப்இ வந்து எப்படி நான் சொல்லி சொன்னா வந்து அதாவது டெல்டா அதாவது நீட்சி எதிர் விசை கிராஃப் வந்து
இந்த நீட்சி அச்சோட ஆக்கிய பரப்பு கீழுக்கல்ல, இங்க இங்க இந்த பரப்பு. நீட்சி எதிர் நீட்சி எதிர் விசை கிராஃப் நீட்சி அச்சோட ஆக்கிய பரப்பு தான் மீத அழுத்த சக்தி தரும். ஸோ இது நேர்கோடா இருந்ததுன்னு சொன்னால் சம்டைம் இந்த ரெண்டு பரப்பும் சமனாவார அப்படி ஏழும். என்ன இது ரெண்டும் நிகரம் தானே. ஸோ சமனா வரும். ஸோ கிராஃப் வளைஞ்சு போறேன்னு சொன்ன மாதிரி அதனால தான் மீன் பண்ணி எனக்கு அப்படின்னு நிழல். இப்ப எனக்கா ஒரு ஓகே தானே. இப்ப அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். மைக்கு சொல்லி இடையில அன்மியூட் ஆனு சொன்னால் விளங்காது. ஸோ கொஞ்சம் மைக் அன்மியூட்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக்கோங்க. மெசேஜ் போட்டா பார்ப்படாது. இல்லை நான் பேசிக்கொண்டே போவோம் தொடர்ந்து. அப்ப ஓகே தானே பரப்பு. ஸோ பரப்பு பார்த்தேன்னு சொல்லி சொன்னா வந்து எப்படி பரப்பு இங்க கணிச்சு வாங்கணும். ஸோ அப்ப இங்க பரப்பை தான் நான் காண போறேன். எனக்கு அலகுகள் ஒன்றும் தரல. நான் சும்மா ஒரு ஏகபரிமாண அலகுமா எடுத்து தான் செய்யணும். பரத்தர அடித்தர செங்குத்து உயரம் முக்கோணம் சாரி பரத்தர அடித்தர செங்குத்து உயரம் போட்டா சரி தானே, முக்கோண பரப்பு தானே. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு அறத்தர. ஸோ அரையோட ரேவில் எல்லாத்துக்கும் கொம்மனா வர அரை அடித்தர செங்குத்து உயரத்தை பார்ப்போம். ஸோ ஏக்கு எடுத்தன்ஸ் வந்து அடி வந்து 1 2 4. ஸோ நான் 2 பொட்டி ஒரு அழகான சொல்லி எடுத்துருச்சு. ஸோ 1 2. ஸோ 2 தர 1 2 2 தர மேல எப்படி 3 6ண்ணா. ஏன்னா அங்க 1 தான் 1 2 இருந்துச்சு. 1 2 3 4 5 6 சரி 6 பாப்பம் செஞ்சுட்டு பார்க்க செஞ்சிருக்கு இல்லையா சொல்லி மிஸ் ஆகும் சொல்லி. மொத்தத்துல வந்து 1 2 3ண்ணா. 1 2 3 பிக்கு கீழுக்கு. பிக்கு 3 தர மேலுக்கு பார்த்தா 4 4. அப்ப 3 4 12. அதுவும் சியை பார்த்தா 1 2 3 4 1 2 3 4 4 2 8 சரியா. அப்ப என்ன சி தான் ஆகக்கூடு ஆன்சர். அப்போ ஏயும் பியும் சமன், சி குறைவாத விட. ஸோ செகண்ட் ஆன்சர் சரிதானே. ஆன்சர் சரியா. ஓ சரி. ஆன்சர் செகண்ட் ஆன்சர். ஏயும் பியும் சமன், அதை விட சி குறைவு. ஓகேயா, கொஞ்சம் டக்கு ரிவிஷன் பண்ணுவாங்க. குயிக்கா. ரைட் ஓகே. நம்மளா கண்டதானேண்ணா. அதான் கீழுக்கு வந்து அவங்க ஒரு அழகையும் 2 2 அந்த 2 பாக்ஸ் ஒரு அழகான்னு சொல்லி எடுத்துச்சு. மேல ஒரு பாக்ஸ் ஒரு அழகான்னு சொல்லி எடுத்துருச்சு. ரைட்.
சரியா மென்ஷன் பண்ணி இல்ல. ஓகே தானே, அப்ப கிளியர். வேற ஆப்ஷன் ஒன்று இல்லையா இந்த கேள்வி செய்யுது. நான் அடுத்தது கொஞ்சம் என்னோட ரிவிஷனை பார்த்துட்டு ஷடத்துவ திருப்பம் ரிவிஷன் கொஞ்சம் பார்த்துட்டு மிச்ச கேள்வி ட்ரை பண்ணும். ஷடத்துவ திருப்பம் ஷடத்துவ திருப்பம் சொல்லி எந்த மீன் பண்ண வர ஷடத்துவ திருப்பமா ஷடத்துவ மனுஷனா எந்த சொல்லுவாங்க எனக்கு மல்லாத டக்கு மெசேஜ்ல போடும்போது ஷடத்துவ மனுஷன்னா எந்தியன் ஷடத்துவம். இப்ப நான் நேர்கோட்டு இயக்கத்திட ஷடத்துவத்தை சரியா நேர்கோட்டு இயக்கத்திட ஷடத்துவத்தை நாங்க திணிவனு சொல்லிய நிறைய திணிவு ஷடத்துவ திருப்பம் ஷோட்டா எழுதிக்கிறேன்னா ஃபுல்லா எழுதுவோம். ரைட் மலையாளம் ஷோர்ட் எல்லாத்தையும் ஷோட்டா எழுதின்னு சொல்ல அமைச்சோம்னா சரிக்கு மார்க்கர் பஞ்சமோ தெரியா எல்லாத்தையும் ஷோர்ட்டா எழுதிய சொல்லி வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லி இனர்ஷியா. கடத்துவ தெரியும். அதாவது நாங்க செல்லிய வந்து நேர்கோட்டு இயக்கத்திட சடத்துவத்தை திணிவனு சொல்லிய சுழற்சி இயக்கத்திட சடத்துவத்தை நாங்க சடத்துவ திருப்பமனு சொல்லிய. நான் கேட்ட கேள்வி சடத்துவ மனுஷனா எந்த சடத்துவ மனுஷனா எந்த விளங்கி சொன்னமே இது தெரியா பாப்பா போட்டு இல்ல. சடத்துவ திருப்பமனு சொல்லி கேட்டா வந்து அதை சடத்துவ சொல்லி கேட்டா வந்து இயங்க காட்டிய மறுப்பு இல்லைன்னா இயங்கத்துக்கு அது காட்டிய மறுப்பை தான் நாங்க சடத்துவம் மனுஷன் சொல்லி. சும்மா எப்பயும் மிந்தி ஒரு பொருள் கோவிலிச்சு தரையே வாக்கிய இப்ப நானும் மிந்தி நடக்கிய நாங்களும் எப்ப ஆளும் மிந்தி நடக்கிய இங்கேடா ஒரு ஹாட்ல புடிச்சு படத்துக்கு வாக்கிய உண்மைதானே பேசாம இங்கே படிச்சு கொடை தூக்கம் கட்டிலேயும் தூக்கம் புட்டகத்திலேயும் தூக்கம் மேசையிலேயும் தூக்கம் எந்திரா எனக்கு இப்படி சரி இயங்க மறுக்கத்தான் வாக்கிய வைங்கண்ணா மனுஷன் உணர்ந்தா எல்லாத்துக்கும் இருந்துச்சு இல்லைங்கண்ணா எல்லாம் விரைவன் படைப்பு சோ அதைத்தான் சொல்லிய இயங்க காட்டிய மறுப்பு அதான் சடத்துவம்னு சொல்லி சொல்லிய. ரைட் அப்ப நான் இங்க பார்க்க போறேன் சடத்துவ திருப்பத்தை பத்தி. சோ சடத்துவ திருப்பம்னு சொல்லிய வந்து இப்போ ஒரு பொருள் ஒரு துணிக்கு எடுத்துக்கொண்டு சொல்லிச்சுன்னா வந்து அது இது ஒரு அச்சு நான் சொல்லிய இது ஒரு இப்ப கிடையா சொல்லதா போறோம்னு வச்சோமே இப்ப கிடைவட்ட இயக்கம் மாதிரி. சோ அப்ப இதுதான் அந்த இத நிலைக்குத்து அச்சு இந்த நிலைக்குத்து அச்சு பற்றி சுத்த போறோம். சோ இதான் இதான் மையம் வச்சோமே இது ஒரு சொன்னா வந்து சோ இந்த அச்சு பற்றி இதை சடத்துவ திருப்பம் சொல்லி இதுல செங்குத்து தூரங்களுக்கு வேணும். சோ இதை நாங்க சொல்லி வந்து I சமன் சடத்துவ திருப்பம் I சொல்லிய MR ஸ்கொயர் அடுத்தினிவு இதுல திணிவு M சொன்னா வந்து சுழற்சி அச்சிலிருந்து செங்குத்து தூரம் அதுக்கு செங்குத்து தூரம் தான் இந்த ஆர். இதுதான் சாம்பாடு. பரிமாணம் எந்த வரும் ML வர்க்கம். ஓகே தானே பரிமாணம் டபுள் பிராக்கெட் தெரியும் தானே. அது அலகு வந்து திணிவு நீளம் கேஜி கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். ஓகே ரைட். மற்றது இப்ப நாங்க ஒரு பெரிய ஒரு திணிவு எடுத்துக்கொள்ள ஒரு திணிவு தொகுதி எடுத்துக்கொள்வோம். இதுதான் அந்த அச்சு சரி
சரி, இப்படி இப்படி ஒரு அச்சுன்னு வச்சுக்கலாமே. அச்சு வந்துருச்சு. இதுதான் அச்சு. சோ அப்ப இதுக்குள்ள நாங்க எங்களுக்கு எந்த நடக்கலாம்? இதுல நாங்க எங்களுக்கு ஒரு ஒரு திணிவு பகுதியை சரி எடுத்து போயிடுமா? M3 M4 பெரிய ஒரு ஏரியா. சோ இது இந்த ஒரு ஏரியா நாங்க M1 சரி எடுத்துக்கொள்ளி, இந்த ஒரு ஏரியா M2 சரி எடுத்துக்கொள்ளி, இந்த ஒரு ஏரியா M3 சரி எடுத்து M4 எடுத்துக்கொள்ளி சரியா. இப்ப நான் 4 பேஜுக்கு வேணும் வச்சோமே. சோ இது ஒன்று. ரைட் ரைட், நான் 4 பிரிச்சு கொண்டேன் சும்மா. இப்ப நாங்க இதை சடத்துவ திருப்பம் சொல்லி வந்து கேட்டா வந்து இந்த திணிவுக்கு இந்த செங்குத்து தூரத்தை பார்க்கணும். அதாவது இந்த திணிவிட புயிர்ப்பு மையம் எங்க நீச்சல் சொல்லி அந்த புயிர்ப்பு மையத்துல இருந்து இந்த அச்சுக்குள்ள செங்குத்து தூரம் சரிங்கயா. அதே மாதிரிதான் இதுக்கும் அதே மாதிரிதான் இதுக்கும் அதே மாதிரிதான் இதுக்கும் எல்லாத்துக்கும் அந்த புயிர்ப்பு மையத்திலிருந்து இந்த அச்சுக்குள்ள செங்குத்து தூரம் எல்லாம் செங்குத்து தூரம். அதாவது வித்தியாசமான தூரங்களா இது R1 R2 R3 R4 ஆயிருச்சு. அதாவது இந்த சுழற்சி அச்சிலிருந்து இந்த புயிர்ப்பு மையத்துக்குள்ள செங்குத்து தூரம் தலக்கியது. அந்த புயிர்ப்பு மையத்திலிருந்து இந்த கோட்டை செங்குத்தா இணைச்சியது. ஓகே தானே? சோ அப்ப என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டா வந்து சோ இந்த ஐன்னு சொல்லியது வந்து மொத்த சடத்துவ திருப்பம் சொல்லி வந்து கேட்டா வந்து இப்ப இதெல்லாம் வந்து I1 I2 I3 I4 சொல்லி எடுத்துக்கணும் சொன்னால் இது ஒன்றொன்றை சடத்துவ திருப்பத்தை இந்த அச்சு பற்றி. அப்ப ஐன்னு சொல்லியது I1 plus I2 plus I3 plus அப்படியே போகும். என்ன சொன்னா இங்க I3 plus I4 வரும். சரியா? போர்ட் கிளியர் தானே? நான் சிரிசா எழுதிய தெரியாதா? நான் சேர்த்திருக்கு. சரி, அதாவது இந்தியன் இப்ப I1 M1 குறிய இந்தியன் M1 R1 வர்க்கம், அதே மாதிரி M2 R2 வர்க்கம், M3 R3 வர்க்கம், அதே மாதிரி M4 R4 வர்க்கம். இத்தனை சொல்லி சோ இப்படி எந்த மொத்த சடத்துவ திருப்பம் காரணம் எல்லாத்தையும் எடுத்து கூட்டணும். சரியா? எல்லாத்தையும் எடுத்து கூட்டி சோ இதைத்தான் நாங்க டோட்டலா சாம்பார் பாக்கி எப்படியான் ஐடி என்ன எழுதும் விளங்கி தானே? ஐ டோட்டல் சிக்மா ஆஃப் எம்ஆர் ஸ்கேட். சிக்மா சொன்னா கூட்டுத்தொகை படிச்சானே, ஓவல் மேட்ஸ்ல படிச்சுதானே? சரிதானே? சிக்மா எம்ஆர் ஸ்கேட் ஓகே தானே? செங்குத்து தூரம் அதுதான் முக்கியம். இப்ப இதான் இது சிக்மா எம்ஆர் ஸ்கேர். சின்ன நோட்டுன்னு போட்டுக்கோங்க, சின்ன நோட் ஒன்று போட்டுக்கோங்க. ஷடத்துவ திருப்பம் எழுதியலரும் ஷடத்துவ திருப்பம் கமாண்ட் போட்டு நோட் ஷடத்துவ திருப்பம் கமாண்ட் போட்டு முதலாவது அப்ப சொல்ல போறேன். அச்சு அச்சுக்கு நாங்க சரி ஒரு பேர் போட்டுக்கொள்வோமே. என்ன போடும்? அதாவது நார்மலா அச்சுக்கு நான் எல்லுன்னு சொல்லி யூஸ் பண்ணியேன். சோ அச்சு எல்லில் தங்குது, அச்சுல தங்கிருச்சு. இந்த அச்சனத்தை பொறுத்து அச்சு எல்லில் தங்கியுள்ளது. ஓகே, அச்சு எல் தங்கியுள்ளது. அச்சுக்கு எல்லுன்னு சொல்லி யூஸ் பண்ணி இந்த அச்சுல தங்கிச்சு. அதான் விஷயம், இந்த அச்சுல தங்கிச்சு. அந்த அச்சை பொறுத்து சடத்துவ திருப்பம் மாறும். இந்த நான் இப்படி ஒரு கிராஸ் ஓவர் அச்சு எடுத்தேன்னா இது இப்படி சுத்திய சொல்லி வச்சால் இது அச்சை நான் இப்படி எடுத்தால் வளைஞ்ச ஒரு அச்சுல இப்படி சுத்திய சொல்லி வச்சால் நான் அதுக்கே பார்க்கணும். அந்த அச்சுலேருந்து பார்க்கணும் அந்த எந்த அச்சு பட்டு சுத்தியோ அந்த அச்சு பத்தி பார்த்துக்கொள்ளணும்.
அச்சுல தங்கிருச்சு. ரெண்டாவது திணிவிலும் திணிவு பரம்பலில், அதாவது இப்ப இது ஒரு இட திணிவு ஒன்று இருச்சு இல்லைங்கண்ணா, இட திணிவு ஒன்று இருச்சு. சோ அடர்த்தி இதே சைஸ் என்ன சொன்னாலும் இது அடர்த்தி கூட நடக்கும், திணிவு கூடும். சோ திணிவுலேயும் தங்கிருச்சும். சோ திணிவு கூடனா ஒரு 15 திணிவு கூடும் தானே. சோ திணிவுலேயும் தங்கிருச்சும், திணிவு பரம்பல்லையும் தங்கிருச்சும். சோ என்ன நடக்கும், சில சீரற்ற அடர்த்தி உள்ள பொருளா இருச்சிடும். சோ ஈனக்கா வீச்சிய ஈனக்கா பெரிய ஏரியாவுக்கு கொஞ்சம் திணிவும், ஈனக்கா சின்ன ஒரு ஏரியாவுக்கு பெரிய திணிவு மீச்சிடும். சோ திணிவு பரம்பல். சோ திணிவு எவ்வளவு அச்சை விட எவ்வளவு தூரத்துல திணிவு இருச்சோ அதுவும் அது வந்து இன்னும் கூட அடர்த்தியா செறிவா இருந்துச்சு சொன்னா வந்து தூரம் போக போக எந்த நடக்கும், சடத்தை திரும்ப போகும். ஏன்னா ஐசம் எம்ஆர் ஸ்கேர். சோ ஈனக்காவை எம்ஆர் ஸ்கேர் ஆனே. அப்ப கிட்ட ஒரு எம்என்டிய திணிவு இருச்சியத்தை விட தூரத்துல ஒரு எம்என்டிய திணிவு இருந்துச்சுன்னா சடத்துவ திருப்பம் கூட. ஆறோட வர்க்கமே செங்குத்தூரத்தோட வர்க்கமே. சோ அதே மாதிரி இப்படி மொத்த தொகுதியா இருந்தாலும் சீரற்ற அடர்த்தி நடக்கும். சோ கிட்ட பெரிய ஒரு சமா வரையலும். நான் சொல்லி வந்து இப்ப கிட்ட வந்து திணிவு 5 ஆயிருச்சு, சரி கிட்ட வந்து திணிவு செறிவாயிருச்சு, ஆனா தூரம் குறைவு. அதே மாதிரி கிட்ட தூரத்துல திணிவு வந்து செறிஞ்சிருச்சு. சரி மாறி தெரியும். கிட்ட வந்து திணிவு வந்து அந்த அடர்ந்துருச்சு, செறிவாயிருச்சு. திணிவு தூரம் குறைவு, ஆனா செறிவா திணிவிருச்சு, அடர்த்தி கூட. தூரத்துல எந்த அளவுக்கு அடர்த்தி குறைவு, அதாவது திணிவு 5 ஆயிருச்சு. சோ ரெண்டு இந்த ஏரியால சிறப்பு திரும்ப இந்த ஏரியா சிறப்பு திரும்ப வண்ணத்துக்கு சமனா வரல, தூரத்தை பொறுத்து. ஓகே தானே. அப்ப எழுதிக்கொண்டா. சோ அப்ப திணிவுலேயும் தங்கிருச்சோம், திணிவு எம்சிக்கு கூட்டுக்கரையில வந்து இது திணிவுலேயும் தங்கி நீங்க 20 பாஸ் பேப்பர் எம்சிக்குள்ள வந்தது. திணிவும் வரும், திணிவிலும் திணிவு பரம்பலில், திணிவிலும் திணிவு பரம்பலில் அல்லது பொருள் வடிவமைப்பு. திணிவு பரம்பல் அந்த பொருளை வடிவமைப்பு தானே சொல்லி ஷேப் மாற இருந்துச்சு. திணிவு ஒரு இடத்துக்கு போகும். இப்ப இதுல ஷேப் இது கொஞ்சம் நீட்டிப்பட்டு வந்துன்னு சொன்னால் இன்னும் ஒரு அச்செடு தூரம் போற இது இனி இந்த திணிவு இந்த ஷேப் கொஞ்சம் மாறி இங்க வந்து சொன்னா வந்து எனக்கும் இந்த திணிவு வந்துச்சுன்னா அச்சுல இன்னும் தூரம் கூட்டிட்டேன். அதான் சொல்லி வடிவமைப்பு திணிவிலும் திணிவு பரம்பரை அல்லது பொருளின் வடிவமைப்பில் தங்கியுள்ளது. திணிவு பரம்பரை அல்லது பொருளின் வடிவமைப்பில் தங்கியுள்ளது. திணிவிலும் திணிவு பரம்பல் அல்லது பொருளின் வடிவமைப்பில் தங்கியுள்ளது. பொருளின் வடிவமைப்பில் திணிவிலும் திணிவு பரம்பலில் அல்லது பொருளின் வடிவமைப்பில் தங்கியுள்ளது. ரைட். இப்ப நான் பார்க்க போறது வந்து அடுத்து இதெல்லாம் ஓகே தானே, கிளியர் தானே அனுச்சியன் தெரிஞ்ச விஷயம் தானே. ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கொள்ளியா. ரைட். இப்ப நான் பார்க்க போறது வந்து பொருட்கள் கொஞ்சம் சரதோ திருப்பத்துக்குரிய சாம்பாடு எப்படி சொல்லி டக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு கேள்விகள் பார்ப்போம். உதாரணம் இப்ப நாங்க முதல்ல வந்து நாங்க பார்க்க உதாரணம் நம்மளா ஒரு கோல் என்ன, ஒரு கோல். சரி கோல் எடுத்து வச்சுன்னா எங்களுக்கு அது ரெண்டுமே கருதிடலாம் ஒருடைய பாத்திரம். இப்ப இது ஒரு கோல். சோ கோல் மொத்த நீளம் இல்லைன்னு வச்சோமே, திணிவு கேபிட்டல். சோ இதுல வந்து எங்களுக்கு ரெண்டுமே சமத்துவ திருப்பம் செல்லும். மையத்து கூடாக செல்லும் அச்சு இந்த கோல் ஃபுல் நியர்ந்து மையம் சென்டருக்குள்ளால் போற அச்சு, அதே மாதிரி அவரோட முனை கூடாக போற அச்சு. சோ இந்த அச்சு பற்றி கோல் சுத்து கோல் சுத்த கொள்ளைக்கு எந்தியன் இப்படி ஓரத்தை ஜாயின் பண்ணி அப்படி சுத்த விடாம இருந்தானே இதான் அச்சு. இந்த ஓரத்தை ஜாயின் பண்ணி ஓரத்தால சுத்தக்கூடிய இது நடுவுல ஓட்டையை போட்டு நடுவுல சுத்துறிய நடுவுல போட்டு அந்த அச்சு பட்டு சுத்தி இது வந்து ஓரத்தை ஒரு அச்சோட ஒட்டி ஓரத்துல இருந்து இப்படி சுத்திய இல்லைங்களா, இதான் ஓரம் இப்படி சுத்தி கொண்டு இதான் அச்சு. சோ இது பற்றி ஃபுல்லா சுத்தி இப்படின்னு சொல்லி அந்த ஓரத்தை தான் ஒட்டி வச்சு ஓரம் இந்த சென்டர்ல இருந்து சுத்திய. ஓகே தானே. இப்ப ரெண்டு மாதிரி கிடைக்கணும். சோ இதுல ஒண்ணு நிறுவல் தேவையில்லை, நேரடியா சமன்பாடு தெரிஞ்சிருந்தால் ஓகே. சோ
அப்ப இதுக்கு எப்படி வரும்? முனை பற்றிய என்ன வந்து எப்படியா mls normal ml squared by 3. இதுக்கு ml squared by 12. சிலாக்கள் எப்படி எழுதியா? அது எல்லாம் ஒன்று தானே, 1/3 ml squared எழுதிய. ஓகே தானே, இதுதான் ml squared by 12. ஏன்னா மையத்திலிருந்து தானே குறைவா வரணும். இல்லாட்டி இவ்வளவு குழமையான பார்த்துக்கொள்ளும். ஏன்னால் சென்டர்ல இருந்து பார்க்கல, இப்ப ஒரு முனையில பார்த்தா இங்க தூரத்துல. அப்ப இதுக்கு தான் சாப்பாடு கொஞ்சம் பெருசா, அந்த அந்த பருமன் பெருசா வரணுமே. இந்த முனை பற்றி பார்க்கொள்ளைத்தான் பெரிய திணிவு பரம்பல் உண்டு தூரத்துல இருந்துச்சு சரிங்கயா. ஆனால் மையத்தினோட பார்க்கொள்ளைக்கு ரெண்டு பக்கம் சமம் தான். ஆனால் இது வந்து பெரிய நீட்டத்துக்கு எல் நீளத்துக்கே இருந்துச்சு ஃபுல்லா. இது L/2 ரெண்டு பக்கம். ஸோ திணிவு பரம்பல் குறவு. ஸோ இது அதான் ml squared by 3 3ல உண்டு, இது 12ல உண்டு. ஓகே, அடுத்து நாங்க பார்க்க போறது வந்து ரெண்டாவது ஒரு என்டிஎன் ஒரு ஏ நீளம் ஏ நீளமும் பி அகலமுடைய சீரான தட்டு இல்லைனா கேபிட்டல் எம் திணிவும் ஏ நீளம் பி அகலமுடைய ஒரு சீரான தட்டு. ஒரு தட்டு நம்மளா வரையுது ஒரு தட்டு சதுர ஒரு தட்டு விளங்கினா. அதாவது என்ன கட் பண்ண விளங்கி தானே, நான் படத்தை வரைய போனா கொஞ்சம் டைம் போகாது, அட்ஜஸ்ட் பண்ணி வராமே. அதாவது இந்த உயரம் பெருசா தட்டுன்னு நம்மள தடிப்பு உசிரத்தை புறக்கணிச்சுக்கோங்க. அப்ப நீளம் ஏ அகலம் பி. இது இப்படி அல்ல, சொன்னோம்னா இப்போ பாக்ஸ் ஷேப் ஒரு தட்டு உண்டு சரியா. தட்டு ஒரு பாக்ஸ் ஷேப் பெருசா அவசரம் இல்ல, ஒரு பாக்ஸ் இல்லாத செவ்வாய் ஷேப்ல ஒரு தட்டு சரியா. பெருசா அவசரம் இல்ல, அப்ப உசரத்தை புறக்கணி தட்டு நம்ம மெலிச்சு தானே. தட்டுட மையத்தினூடாக போற அச்சுப்பாட்டு சடத்துவ திருப்பத்துக்கு சமன்பாடு வந்து வட்டத்தட்டு இல்ல, அது வேற. இதுக்கு ஐக்கு சமன்பாடு வந்து எம் இன்டு ஏ வர்க்கம் பிளஸ் பி வர்க்கம் பை 12 12 கீழே. எம் இன்டு ஏ வர்க்கம் பிளஸ் பி ஸ்கொயர் பை 12. ஓகே தானே. அடுத்தது மூணாவது நாங்க பார்க்க போறது வந்து வளையம். சரி, வளையம் அல்ல, தட்டு. இப்பதான் வட்டத்தட்டு. அதாவது மூணாவது, அதாவது சீரான ஒரு வட்டத்தட்டு இல்லாட்டி உருளை. சீரான வட்ட நம்மளா தெரியும் தானே, அல்லது உருளைக்கு படமெல்லாம் வரைஞ்சு பண்ணிச்ச தேவையில்லைனா. சீரான வட்டத்தட்டு அல்லது உருளை. ஓகே தானே. வட்டத்தட்டு ஓட்டை ஒண்ணும் இல்லை நடுவுல, சும்மா வட்டத்தட்டு. அதாவது தட்டு சேர்ந்தானே உருளை வர. சீரான வட்டத்தட்டு சொல்லி வந்து சிடி மாதிரி. சீரான வட்டத்தட்டு சிடி டிவிடியானு சிடி. சில நடுவில் ஓட்டை கொஞ்சம் இந்த இதுல போடுறதுக்காக வேண்டி டிவிடி டிரைவர் அந்த பிளேயர்ல போடுறதுக்காக வேண்டி இப்படி ஓட்டை ஒன்றும் இல்லாம சும்மா ஃபிளட்டா ஃபுல்லா ஓட்டை இல்லாம சும்மா அப்படி ஒரு சீரான வட்டத்தட்டு. அப்ப வட்டத்தட்டை கொட அடிக்கினா நினைக்க சீடி கூட அடிக்கினா ஒரு உருளை மாதிரி வேற தானே, உருளை சேப்புக்கு. அதான் அப்ப ரெண்டுமே உண்டு தானே. சோ அதுக்கு சமன்பாடு I சமன் mr ஸ்கொயர் பை 2. ஓகே, அடுத்து நாங்க பார்க்க போற வந்து சீரான வளையம் ரிங். பண்ணலாம். ஓகே, தெரியுது நம்மள என்ன ஒரு ரிங்க்கு ஒரு ரிங் இல்லாட்டி என்ன நடக்கிய மெல்லிய பொல் உருளை. பொல் உருளை மெல்லிஸ் ஆயிருச்சு. அதாவது உள்ளார வெளியாரன்னு சொல்லி வரப்படாது. தடிப்பா இந்த உள்ளார வெளியால வந்துரு ரிங் மொயிரம் சரிதானே, அதான் ரிங் சொல்லி. சோ அந்த மொயிரத்தை நீ
நேரம் அடிக்கணும் சொன்னா எந்த அடிக்க உள்ளுக்கு ஒன்றும் இல்லாத பொல் உருளை ஒன்று வேற அடிக்கொண்டே போகணும்னு சொன்னா சோ அதான் சொல்லி அப்ப மெல்லிய பொல் உருளை உள்ளார வெளியாருன்னு சொல்லி வரப்படாது. சோ அதுக்கு மையத்தினோட ஆச்சல் மடிச்சுப்பட்டு இதெல்லாம் மையத்து கூட போறதா மையத்து கூட ஆச்சுப்பட்டு சாப்பாடு வந்து அது கிட்டத்தட்ட எந்த நினைக்கிய எம்ஆர்ஸ்கே தானே வந்து மொத்தத்தினியுமே வட்டம் தானே அது வட்ட ஷேப்பே ரிங் சொன்னால் நடு அச்சுப்பற்றி பார்த்தால் அது ஆறு ஆறுன்னு சொன்னா நடு அச்சுப்பற்றி மொத்தத்தினியுமே ஒரு எந்தினு சொன்னா மொத்தத்தினியுமே இந்த ஆறு ஆறு தூரத்துல தான் நெஞ்சு பட் டிரெக்டா என்கிட்ட நார்மல் சாப்பாடு ஐசாமன் எம்ஆர்ஸ்கே தான் ஓகே தானே. அடுத்து நாங்க பார்க்க போறது வந்து ஒரு உள்ளார வெளியார இருச்சி ஒரு பொல் உருளை உண்டு. அஞ்சாவது உள்ளாரையும் வெளியாரையும் இருச்சி ஒரு பொல் உருளையே கருதுங்க படமெல்லாம் கொஞ்சம் இல்ல டைம் போறேனா. அதாவது இப்ப வந்து ஆட்டிச்சுன்னா இப்படி ஒரு பொல் உருள் சரியா இப்படி பொல் உருளை நடுவுல ஒண்ணுமில்ல. சோ உள்ளாரை ஒன்று மிரிச்சு வெளியாரை ஒன்று மிரிச்சு. சோ நாங்க உள்ளாரைய கேபிட்டல் R1 எடுத்துக்கொள்ளலாம் வெளியாரைய R2 சொல்லி எடுத்துக்கொள்ளலாம் ஓகேயா. எப்படி எடுத்தா பரவாயில்ல சரியா. அதுக்கும் இதே மாதிரி ஒரு சாப்பாடு தான் வரப்போற கிட்டத்தட்ட எப்படியும் சாப்பாடு வரப்போன்னு சொன்னா வந்து ஐசாம m×R1 வர்க்கம் பிளஸ் R2 வர்க்கம் என்ன உங்களுக்கு இதை நீங்க R1 R2 எடுத்தா பரவாயில்ல பை 2 இங்க 12 இங்க 2 மாத்தி கொள்ளப்படாது. இது ஃபுல்லா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லா எடுத்துக்கொள்ளும் பெருக்கள் தெரியுதா நம்ம இருக்கும்னா m/2 கொஞ்சம் தெரிஞ்சிச்சே மட்டும் நல்லமா ஓகேயா சரி சரி தேவை மெசேஜஸ் போடுங்க. இதுல வந்து உங்களுக்கு நார்மலா தெரிஞ்சிச்சோன்னு சொன்னா வந்து இதுக்கு பிறகு வரதன் திண்ம கோலம் பொல் கோலம் அதுக்கு தெரிஞ்சு வச்சோணும். ஸோ இது பெருசா உங்களுக்கு தேவையில்லை இது இந்த தட்டு பார்த்து பெருசா தேவையில்லை. அந்த நார்மலா தெரிஞ்சிச்சோனும் இந்த கோல்டு தெரியும் கோல்டு ரெண்டும் தெரிஞ்சிச்சோனும் மத்த தெரியணும் அந்த வட்டத்தட்டு மத்த வளையம் தெரிஞ்சு வச்சோனும் மத்த திண்ம கோலம் பொல் கோலம் தெரிஞ்சு வச்சோனும் சாப்பாடு தெரிஞ்சிச்சோம். சம்டைம் கேள்வியில யாரு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு மட்டும் நல்ல சம்டைம் தராமடும் மேலும் ஓகே தானே. இப்ப இது அடுத்து நாங்க பார்க்க போறது வந்து இந்த ரெண்டு தான் நினைச்சேன் திண்ம கோலமும் பொல் கோலமும். ஆறாவது ஏழாவது திண்ம கோலம் சொல்லி கோலம் ஒரு திண்ம கோலம் சொல்லி உதாரணம் திண்ம கோலத்துக்கு எந்த உதாரணம் சொல்லலும் டக்குன்னு வரும் இதுல சின்ன போல சரியா சீரியஸ் ஐடியா வரல. டிக் பால் மாதிரி மாபிள் குண்டு மாபிள் குண்டு மாதிரி அதான் திண்ம கோலம் சொல்லி ஃபுல்லா திண்மம். மற்றது வந்து பொல் கோலம் சொல்லி தான் வந்து ஃபுட்பால் ஃபுட்பாலுக்கு ஒன்றும் இல்லை இல்லாட்டி தேங்காய் தேங்காய் அரைக்கிறேன் கேர்ள்ஸுக்கு இப்போ பாய்ஸுக்கு ஒன்று சொன்னா கேர்ள்ஸுக்கு ஒன்று சொல்ல யோசிச்சோமே தேங்காய் தேங்காய் நீங்களே ஹையர் இப்ப பிடிச்சி பார்க்கவே தெரியாது நீங்க படிச்சியாக்கலே தேங்காய் மீட்டிங் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்ப சோ அப்ப எந்தினடா வந்து அப்ப நீங்க முழுக்க யோசிச்சாவில்லைங்க அப்ப திணிவு பரம்பல் கூடுனா சடத்துவ திருப்பம் கூடிய அப்ப நீங்க சும்மா நார்மலா யோசிச்சு பாருங்க திண்ம கூடத்துக்கு கூடவாயிருச்சுமா பொல் குளத்துக்கு கூடவாயிருச்சுமா ஒரே திணிவு ரெண்டும் ஒரே திணிவுன்னு சொன்னா ஒரே திணிவு ஒரே ஆற சோ திண்ம குளத்துக்கு கூடவாயிருச்சுமா பொல் குளத்துக்கு கூடவாயிருச்சுமா திணிவு எவ்வளவு தூரத்துல பரம்பிருச்சு அவ்வளவுக்கு சடத்துவ திருப்பம் கூடும் அதாவது எங்க மறக்கும் சுத்தம் மறக்கும். சோ அப்ப எந்த நடக்க போற திண்ம கோல் மனுஷன் எடுத்தால் எந்தியன்
அதுல அச்சிலிருந்து அவ்வளவு முழு ஏரியாலையுமே அந்த எம்மண்ட திணிவு பரம்பிச்சு. ஆனா பொல்கோல மனுஷன்னா முழு திணிவுமே அந்த ஆறு தூரத்துல தான் பரவிச்சு, நடுவுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்ப அதுல பெரிய ஆறு தூரத்து எல்லாமே ஆறு தூரத்துல தான் இருந்துச்சு. இப்ப திண்ம கொலை மனுஷன்னா ஆறு தூரத்திலேயே மிதிச்சு, ஆறை விட குறைச்சல மிதிச்சு, அதுக்கு அச்சிலேயே மிதிச்சு ஏண்டா அப்படி சொன்னாலும் அப்ப தடத்துவத்திற்கு எப்ப கூடிச்சுன்னா திணிவு தூரத்துல இருக்கும். பெரிய ஒரு ஏரியாவுக்கு பரம்பிச்ச தேவையில்லை இல்லைங்கண்ணா, பெரிய ஒரு ஏரியாவுக்கு பரம்பிச்ச தேவையில்லை, திணிவு தூரத்துல இருக்கும். அதாவது பெரிய கன்செப்ட் என்ன தெரியும் இப்ப பெரிய அப்ப நான் சொல்லி நான் இப்ப ஒப்பிடிய வந்துதேன், அது ஒப்பிடியத்தை பொறுத்து டிஃபரெண்ட் ஆகும். நான் அப்படியே திண்ம கோலத்தை பொல் கோலத்தை ரெண்டும் ஒரே திணிவு ஒரே ஆறு. அப்ப ரெண்டுலயும் மெந்தி நடக்க போற இதுல திண்ம கோலத்துல அந்த எம்மண்ட திணிவு தான் அச்சுக்கிட்டையும் பரம்பிச்சு, ஆறு தூரத்திலையும் பரம்பிச்சு, நடுவுலையும் பரம்பிச்சு, கிட்டையும் பரம்பிச்சு, எல்லாத்துலயும் பரம்பிச்சு. ஆனா பொல்கோளத்தை எடுத்தா எல்லாமே ஆறு தூரம் பெரிய ஒரு ஏரியால தான், பெரிய ஒரு தூரத்துல அவ்வளவு திணிவு மேய்ச்சி. அப்ப அதுக்கு தான் திணிவு சதுவத்திருப்பம் கூட. ஏன்னா அப்ப திணிவு தூரத்துல பரம்பிச்சு, அப்ப சதுவத்திருப்பம் கூடிய சரிங்களா கன்செப்ட் இருந்துச்சு. அப்ப சாம்பாடு எப்படி வரும்? சாம்பாடு வந்து திண்மக்கோளம் மற்ற பொல்கோளம். சோ திண்மக்கோளத்துக்கு வந்து திண்மக்கோளத்துக்கு 2/5 2/5 MR². மற்ற பொல்கோளத்துக்கு வந்து 2/3 MR². 3/2 பங்கு, 5 3/2 கூட. ஓகே தானே? எல்லாமே வந்த எல்லாமே கடைசிக்கு MR² தான் முடியுதுண்ணா. எல்லாமே கடைசிக்கு MR² தான். இந்த குணகம் மட்டும்தான் மாறிய. இதுல உங்களுக்கு நேர்விய சம தொடர்புகளை யூஸ் பண்ணல. எல்லாத்துலயுமே அந்த நேர்விய சமனா உங்களுக்கு அந்த குணகத்தை எடுத்து போயிடும் என்றால் எல்லாமே பாருங்க, எல்லாமே ML² தானே வந்த ML², MR². ஸோ சம்டைம் நீங்க MCQ கேள்வியில உங்களுக்கு லேசா செய்யலுமா ஏனென்றால் எல்லாமே எல்லாமே ML². ஸோ அப்ப எனக்கு I நேர்விகித சமன் அந்த குணகம் KN சொல்லி எடுத்துக்கொள்ளும். ஸோ சம்டைம் இந்த MCQ கேள்விகளுக்கு இப்படி உங்களுக்கு நேர்விகித சமனா நேர்விகித சமன் யூஸ் பண்ணி குயிக்கா ஆன்சரே போயிடும். ஏன்னா இதுக்கு KN சொல்லி எனக்கு முன்னுக்கு வர நம்பர். இதுல என்னன்னா ஹாஃப், இதுல என்ன 1/12, இதுல என்ன 2/3, இதுல என்ன 2/5. ஸோ அப்படி இந்த குணகத்தை வச்சவங்க நேரடியா போட்டு தேவை, ML² போட தேவையில்லை. எல்லாத்துக்கும் ஒரே ML² வர சொல்லி அந்த டைமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நான் இப்படி ஒரு ஐடியா ஆயிடுச்சுன்னு நான் கேள்வி சீக்கிரம் பார்த்துக்கணும். ரைட், அப்ப நாங்க இவ்வளவு தான் ஏன் சரத்து வச்சிருப்போம் பேசிக் ஐடியாஸ். இப்ப கேள்விகளும் அடுத்த கன்செப்ட் பார்க்கணும். இப்ப நான் அடுத்த கிளாஸ் தான் நாங்க எதுவும் பார்க்கேன்னு சொன்னால் அப்ப கோண உந்தம், கோண உந்தம் பார்த்தேன்னு சொன்னால் இந்த கோண உந்தம் ஆகல கோண உந்த காபதத்தை மிச்சு. அப்ப கோண உந்த காபதத்தை முதல்ல நான் பார்க்கணும், முறுக்கத்தை பத்தி பார்க்கணும். ஸோ முறுக்கு வர கோண கணத்தாக்கல் வர. ஸோ அப்போ அதை டீட்டெயில் அது ஒரு தொடராக பார்த்துக்கிட்டு போனால் தான் கிளியர் ஆயிருக்கும். ஸோ அப்போ நான் அடுத்து சண்டே மார்னிங் கிளாஸ் முக்கியமான விஷயம் அது. சண்டே மார்னிங் கிளாஸ் அதை ஏரியா பார்க்கும். சரி, சண்டே மார்னிங் கிளாஸ்ல பார்க்கும். இப்போ நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம், கேள்விகள் ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் உங்களுக்கு என்ன செய்யும் வாசிப்பர் கேள்வி 2015 34, 2017 44. டக்குனு ட்ரை பண்ணுங்க போக. ரெண்டாயிரத்தி 15 34, 2017 44. தண்ணியில கொஞ்சம் குடிச்சுக்கோங்க இடைகள்ல. நானும் குடிச்ச போறேன், அதுக்கு தான் சொல்லி. காணி நேரமெல்லாம் தண்ணி குடிங்க. முன்னுக்கு தண்ணி பத்தில வச்சுக்கணும், தண்ணி பத்தில காணி நேரமெல்லாம் தண்ணி குடிங்க.
சரியா? இல்ல நான் ஒருத்தன் பேசியல கிளாஸ்ல, நான் மட்டும் பேசி பண்ணி எனக்கு ரொம்பவே தொண்டை தண்ணியில பத்தி சப்போர்ட்டுக்கு மொத்தம் வேற இல்லை. அதோட தானே இப்ப உங்களுக்கு சில வந்து இருத்திய காலம் போதுமோன்னு சொல்லி கேட்டிருந்த ஒரு கேள்வி உண்டு. சிம்பிளா சரின்னு சொல்லி கேட்டா வந்து, அதாவது இருத்திய காலம் போதுமோ போதாவோன்னு சொல்லியது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் வந்து 10ஆம் தேதி தான் எக்ஸாம். ஸோ எல்லாரும் ஐலண்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் வர போற, நீங்க ஃபர்ஸ்ட் வர போற இருந்தாலும் சரி, யார் வரவே இல்லை சரியா? இல்லாட்டி 3 வருடம் ஃபெயில் ஆக போற இந்த ஆளா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நான் ஒரு 10ஆம் தேதி தான் எக்ஸாம். ஸோ எல்லாரும் எழுதத்தான் வேணும். ஸோ இருத்தியாலும் போதுமா போதாமன்னு பத்தி உங்களுக்கு அக்கறை தேவையில்லை. சரியா? நீங்க உங்களால மேக்சிமம் எவ்வளவு எழுமோ அவ்வளோத்த. ஏன்னா இப்ப நீங்க சும்மா உங்களுக்கு ஒரு ஜாய் யோசனையில் வரும். ஏன்னா இங்க எல்லாருக்கும் ஒரு கிரவுண்ட் தான், இது ஒரு பொதுவான கிரவுண்டோட தான் சரிங்களா? எல்லாரும் அதுல தான் ஓடிக்கணும் சரிங்க. ஸோ அதுல குண்டு குழி பள்ளம் எல்லா ஜாயும் இருந்துச்சு சரிங்களா? தலைநோ வரும், மண்டனோ வரும், காய்ச்சல் வரும். ஒரு ஜாய் யோசனை வரும், எனக்கு செய்யலுமோ, எனக்கு இந்த கேள்வி செஞ்சு கொள்ளலாவே, நான் இந்த பாடத்தை நீ 1 மாசம் 2 மாசம் படிச்சுக்கொண்டு ஆனா கேள்வி ட்ரை பண்ணி கொள்ளலாவே. எல்லா ஜாயும் வரும் இல்லைன்னா, எல்லா ஜாய் பிரச்சனையும் வரும். மூட்டு பிரச்சனை, ஆணி பிரச்சனை, வீட்டுல சண்டை எல்லாம் இருக்கும். ஆனா எல்லாருக்கும் இது காமனானது தான் இல்லைன்னா, எல்லாருக்கும் இது இச்சு. சோ அத சிலருக்கு அதை பத்தி யோசிச்சு இப்ப எக்ஸாமுக்கு காலம் போதுமோ, இதுவும் அதே மாதிரி ஒரு யோசனை தான். ஏன்னா எல்லாருக்கும் இந்த காலத்துல இதெல்லாம் பாரு, இந்த யோசனை எல்லா ஜெயம் பாரு. ஏன்னா எல்லாருக்கும் காமனான கிரவுண்ட் தான் இது சரியோ? சோ அப்ப சிலருக்கு எனக்கு அதை யோசிச்சு காலத்தை ஓட்டும். சிலருக்கு அதெல்லாம் எங்கெல்லாம் போனாலும் பரவாயில்லை, எக்கிரட்டு போனாலும் பரவாயில்ல, நான் வேலை செய்யுது. நான் என்ன மேக்சிமம் என்னால் எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவுதான் செய்யுது. எல்லாத்தையும் மட்டும் போட்டு வேலை செய்யுது. இன்டர்ன் தான் பரவாயில்ல, வேலை செஞ்சு போனா நடக்கும். அப்படி அதுக்கு மட்டும்தான் நடக்கு. ஏன்னா லாஸ்ட் கட்டம் டாப் ரிசல்ட் போய் நிச்சயம். ஏன்னா கடைசி கட்டம் சொல்லி வந்து ஆக முக்கியமான ஆட்டம். இந்த கட்டத்துல தான் கேட்டா வந்து நல்லா ரிசர்ச் லீச் ஆகல எனக்கு இந்த என்ன எல்லாரையும் அல்ல, நல்லா செஞ்சு வந்தக்குள்ளே டவுன் ஆகி டவுன் லெவல் இந்தக்குள்ளே மேலுக்கு வர. ஏன்னா எல்லாரும் இந்த கட்டம் தான் முக்கியமான ஆட்டம். சோ இந்த கட்டத்துல நீங்க எவ்வளவு உங்களை செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு, செல்ஃப் டிசிப்ளின் எடுத்துக்கொண்டு, செல்ஃப் டிசிப்ளின் எடுத்துக்கொண்டு எவ்வளவுத்துக்கு நீங்க மெனக்கடியோ உங்களை மத்த எல்லாத்தையும் விட்டு போட்டுட்டு, என்னால மேக்சிமம் எவ்வளவு செய்யலுமோ, என்னால மேக்சிமம் எவ்வளவு நேரம் படிச்சலுமோ, சோ அந்த ஒரு எல்லா யோசனையை விட்டு போட்டு மேக்சிமம் என்னால எவ்வளவு மேக்சிமம் செய்யணுமோ அவ்வளவு நான் செஞ்சு முடிச்சு. ஒன்றுமே வேணும், வேற ஒன்று பத்தி யோசிச்சது இல்லை. எக்ஸாம் முடிஞ்சப்போ நான் எடுத்து பார்த்துக்கலையே சரியா? சும்மா விட்டு எல்லாருக்கும் கடவுளியிலாலும் போக வேண்டாம். மேக்சிமம் ஒரு டைம் இதே கொடுங்க. ஏன்னா அவங்களோட லைஃபே சும்மா இன்னும் ஒரு சைக்கு சும்மா அநியமாகத்தே இல்லை ஹாலுது ரைனா. ஏதாவது இன்னும் முறைக்க படிச்சு அது ஒரு இன்னும் ஒரு வருஷம் பேத்துட்டு ஏன்னா இப்ப ஸ்பீடான உள்ள அவசரமா பேத்து கொண்டுச்சு. ஃபாரின் கண்ட்ரீஸ் இப்ப வேண்டாம். ஸ்ரீலங்கால நல்லொரு வரப்பிரசாதம் ஆரம்பில் வாய்க்கு வரப்பிரசாதம் இந்த ஃப்ரீ எஜுகேஷன் சொல்லியது. மெடிசின் இருந்தாலும் சரி, மெடிசின் இப்ப வெளிநாட்டுல விட கோடிக்கணக்கு மிச்சம் வந்து பெலாரஸ் போறது. பெலாரஸ் போனா பெலாரஸ்ல சும்மா சிம்பிள் என்னன்னா சல்லியா சொல்லிய கஷ்டம் இல்லை. இங்க டிகிரி டிகிரி இல்லைன்னா அதான் மிச்ச பேர் அங்க லேசா படிச்சுட்டு வந்து இங்க எக்ஸாம் பாஸ் பண்ணி கொள்ளலாம் மிச்சு இல்லைன்னா. அதுவும் பிச்ச கணக்கு கோடிக்கணக்கு கொடுத்து படிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு நிறைய 1.5 கோடி கூட போற பெலாரஸ். மலேசியா 4 கோடி அப்படி இப்போ அதைத்தான் நீங்க உங்களுக்கு ஃப்ரீயா படிச்ச போற. சோ அப்ப நீங்க முதலாவது நீங்க எந்த சொல்லி உங்களுக்கு விளையாடணும். நீங்க எந்தக்காவே போராடி போய் சொல்லி விளங்கணும். ஒரு நல்ல ஒரு டாக்டரோ ஒரு ஃபேக்கல்ட்டியோ மெயினா மிச்சப்படி தானே. ஸோ டாக்டர் சரி என்ன ஒரு இவ்வளவு ஒரு பொறுப்பான ஒரு வேலை. ஸோ சமூகத்துல இவ்வளவு ஒரு மதிப்போட ஒரு வேலையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டான வேலை. ஸோ அப்ப எனக்காக நான் ரெஸ்பான்சிபிளான வேலையை வந்து நான் செஞ்சு கொண்டு வரணும். ஸோ அப்ப அதுக்குத்தான் நான் அவங்கள தயார்படுத்தி இவ்வளவு ஒரு ஏன்னா எல்லாரையும் எடுக்க மேல. ஸோ அப்ப ஓகே தானே அத்தனை வழிக்கு வந்து ஏன்னா இது வந்து அப்படிப்பட்ட ஒரு காலம் தான் இல்லைன்னா. நீங்க அப்படி ஒரு பொறுப்புக்கு தான் போற இல்லைன்னா. அப்ப நல்ல ஒரு மறுவாதி இப்ப நீங்க இப்ப ஒரு பேஷண்ட் ஒருத்தரை கியூர் பண்ணிட்டு ஸோ அப்ப அவங்களோட சேலரியை தாண்டி அப்ப அவனை
இப்ப அதான் சொல்லி உங்களுக்கு ஏன்னா ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஜாப் சரியா. ஆஹ் அப்ப அதுல இருந்து இப்ப நீங்க என்ன உங்களோட சேலரியை தாண்டி இப்ப நீங்க ஒரு பேஷன்ஸ் ஒரு ஆள் உயிர் ஒரு ஒரு ஆள்கிட்ட உயிரை காப்பாத்துன்னு வைங்க, ஒரு ஆள் உயிரை காப்பாத்தி அவருக்கு எல்லாம் முக்கியம் முடியும் அப்ப அவரோட முகத்துல வர ஒரு சந்தோஷம். இப்ப உங்களால் ஒரு வாலி சொல்லி ஒரு திருப்தி இல்லைன்னா அது உங்களை தவிர டாக்டரோட தவிர வேற ஒருத்தருக்கும் அப்படி நடிச்சு போறல உங்களால் ஒரு ஆள் வாலின்னு சொல்லி இல்லைன்னா. சோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் போறேன் நீங்க. அப்ப அதுக்கு எவ்வளவு ஒரு போட்டி ஏன்னா எல்லாரையும் எடுக்கவும் இல்லாவே ஏன்னா அப்ப அப்ப அதுக்குரிய டேலண்ட் உங்களுக்கு தானே இருந்துச்சு. ஏன்னா நீங்க நல்லா ஒர்க் பண்ணிருச்சுன்னா அப்ப உங்களுக்கு தானே அதுக்குரிய டேலண்ட், நீங்க அதுக்கு தகுதியான ஆள். நீங்க அப்படி ஒரு இதுக்கு போறேன்னு சொன்னா நீங்க அதுக்குரிய தியாகத்தை செஞ்சுதானே ஆகணும் இல்லைன்னா. சும்மா இல்ல டாக்டர் நினைச்சு இல்லை. சோ அப்ப நாங்க எப்படி ஒரு லெவலுக்கு போறோம் டாக்டர் சொல்லி இப்படி இப்படிதான் கஷ்டப்பட்டு அதுலயும் லேசி இல்லைனா அதுவும் ஹாஸ்பிட்டல் ரெண்டு தொடர்ந்து வேலை செஞ்சு கொண்டு நைட் ஷிஃப்ட் மார்னிங் ஷிஃப்ட்னு சொல்லி கால் பண்ணணும் எமர்ஜென்சி போகணும். ஸோ அது ஒரு என்ன அது ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒரு பொறுப்புள்ள ஒரு தொழில் இல்லைன்னா. சும்மா விளையாடி பண்ணிச்சாலும் ஒரு பொறுப்புல அப்படியே தொழில் புகையிலாவே ஒரு மறுவாதியான ஒரு தொழில் இல்லைன்னா. நீங்க அப்ப அதுக்குரிய உங்களோட எஃபர்ட்டை சரியா போட்டு நீ செஞ்சுக்கணும். அதாவது மேக்சிமம் உங்களோட எஃபர்ட்டை கொடுத்து செய்யணும். இப்ப ஃபெயில் ஆகியோ பாஸ் ஆகியோ அப்படி உங்களுக்கு ஒன்றும் யோசிச்ச தேவையில்லை. உங்களால மேக்சிமம் எஃபர்ட்டை கொடுக்கலுமோ எவ்வளோத்த கொடுக்கலுமோ எந்த ஒரு யோசனையும் மிச்சப்படாது. ஏன்னா அதாவது உங்களுக்கு ஏடிதான் நீங்க செஞ்சுக்கணுமோ இல்லைன்னா ஏழாவது அப்ப அதை விட்டுருங்க இல்லைன்னா. ஏன்னா இங்க ஒருத்தர் 100 மார்க்ஸ் எடுக்க தேவையில்லை, 100 மார்க்ஸ் எடுக்க தேவையில்லை. நீ மேக்சிமம் ஒரு 90 டார்கெட் பண்ணுங்க இல்லைன்னா உங்களுக்கு 95 வந்து நிச்சயம். ஏன்னா நீ 100 டார்கெட் பண்ணி போனீங்கன்னா கொஞ்சம் ஒரு கேள்வி கஷ்டமா வர கொள்ளைக்கு சரியா 100 இல்லை அவ்வளவு வந்து நடக்குது. இப்போ நீ 90 டார்கெட் பண்ணி போனா உங்களுக்கு ஒரு 92 டார்கெட் பண்ணி போனா ஒரு 95 வரும். அதான் சொல்லி இப்ப நீங்க முதலாவது ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும் இல்லைன்னா உரடிக்கே பெரிய ஐலண்ட் ரேங்க் டார்கெட் பண்ணலாம் போக தேவையில்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும் இல்லைன்னா. ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு உங்களுக்கு நீங்க இதுவரையும் எந்த படிச்சிச்சோ அதை காப்பாத்திக்கணும். ஸோ உங்களுக்கு எது செக்ஷன் லேஸ் ஆயிருச்சோ எதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஃபுல் தரோவாயிருச்சோ அதுல மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்க பாருங்க. மற்ற இறுதிய காலத்துல ஷார்ட் டைமுக்குள்ள உங்களுக்கு மார்க்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. ஸோ அதை நோக்கி போங்க. உங்களுக்கு ஏழாவது பத்தி நீங்க யோசிச்சு வேணாம். யோசித்தால ஒன்றுமே நடக்க போறல விலங்கி அதை தெரியும் உங்களுக்கு. யோசிச்சால பார்த்து ஒன்றும் நடக்க போறல. ஸோ உங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டு நீங்க செஞ்சு போங்க. மற்ற படிச்சதை அவங்களுக்கு தான் சொல்லி எஃபிஷியன்சியா படிங்க. போய்க்கு தூங்கி தூங்கி படிச்ச வேணும் இல்லைன்னா. தூங்கி எல்லாம் படிச்ச வேணும் இல்லைன்னா. உங்களோட பிளான சரியா ஒழுங்காய் கொண்டு எஃபிஷியன்சியோட பாருங்க, எஃபிஷியன்ஸா பாருங்க. ஓகே தானே ரைட். கேள்வி பார்க்கமே எத்தனை அஞ்சு உங்களுக்கு 2015 34 ரைட். 2015 34 ഒരു ഗ്രാഫ് കേൾവി ഉണ്ടോ? ரெண்டாயிரத்தி 14 35 சாரி கிட்டத்தட்ட நாங்க வந்து ஏடி கிராஃப் பிடி கிராஃப் மாத்தியமா இங்க கோண ஆன முடியல அல்பா டி கிராஃப் வந்துருச்சு. அது நாங்க ஒமேகா டி கிராஃபுக்கு மாத்த சொல்லி இருச்சு. அதே படித்திறன் அதே ஐடியா அதே கன்செப்ட் தான், குறியீடுகள் மட்டும் மாறி வச்சிருச்சு. சரியா? 2015 34 ரைட். இப்ப கேள்வி சொல்லி ஓவிலிருந்து புறப்படும். ரைட். ஓவிலிருந்து ஸ்டார்ட் ஆய மோட்டார் வாகனமா மோட்டார் வாகனத்தின் ஒரு சில்லின் கோண ஆரமுடுதல் அல்பா. ஒரு சில்லாம் ஒரு சில்லிட ஏன்னா ஒரு ஒன் வீல் டிரைவ் தானே மோட்டர் பைக். மோட்டர் பைக் எடுத்துக்கோங்க. அல்பா இன் மாடல் ஒரு ஒமேகா இன் மாடல். ரைட். இப்ப எங்களுக்கு 5 ஆன்சர் வந்துச்சு. பாப்போம் இப்படி குயிக் ஆன்சர் போய் கட் பண்ணிட்டு சொல்லி.
ரைட். முதலாவது இப்ப அடுத்து வந்து இப்ப நீ உங்களுக்கு படிச்ச கொள்ள ஏதாவது முக்கியமா முக்கியமா படிச்ச கொள்ள உங்களுக்கு ஏதாவது இப்படி இஷ்யூஸ் அப்படின்னு சொன்னாலும் மென்டலியாவோ உங்களுக்கு சரி சரி அந்தந்த டைம்ல ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுச்சுன்னா எனக்கு பர்சனலா போடுங்க சரியா. ஸோ அப்ப நீ அந்தந்த டைமுக்கு எனக்கு கேட்கலைக்கு தான் எனக்கு அந்தந்த பாயிண்ட்ஸ் சரியா சொல்லேன்னு சொல்லி இப்ப நான் கொமனா சொல்லக்குள்ள ஓவரலா தானே சொல்லியா. ஸோ அப்ப என்ன இப்ப உங்களுக்கு கொஞ்சம் காலம் தான் இருந்துச்சு. ஸோ அந்தந்த டைம் உங்களுக்கு எந்தெந்த இஷ்யூஸ் என்னென்ன உங்களுக்கு என்னென்ன ஃபீல் பண்ணி நீங்க உங்களுக்கு என்னென்ன கைடன்ஸ் வேணும்னு சொல்லி பர்சனலா சொன்னால் இன்ஷால்லா ஹெல்ப் பண்ணி தரோம். ரைட். ஸோ இப்போ இந்த கிராஃபை படி பார்த்தேன்னு சொன்னா இப்போ நீங்க இந்த கிராஃப்ல நீங்க முக்கியமா எந்த யோசனை சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிச்சு இந்த கிராஃப் கேள்வி வந்தா முதல்ல படித்திறனை பத்தி யோசிச்சோம் சரியா. படித்திறனை பத்தி யோசிச்சோம். மத்தது அந்த பறவை பத்தி யோசிச்சோம் இல்லைங்களா. இப்ப இது வந்து ஒரு கோணார்முடல் நேர வரைஃபை இது அதாவது ஆர்முடல் நேர வரைஃபை தானே. சோ அப்ப ஆர்முடுகள் நேர வரைஃபை எந்த வரைஃபை ஆர்முடுகள் நேர வரைஃபிட பரப்பு எனது தரும் ஆர்முடுகள் நேர வரைப்பு அந்த எக்ஸ் அச்சோட ஆக்கிய பரப்பு கீழுக்கும் பரப்பு வரையிலும் மேலுக்கும் பரப்பு வரையிலும் வேக மாற்றம் வேகம் அல்ல வேக மாற்றம். இப்ப நான் செல்ல நேரம் நீங்க யோசிச்சிருந்தாலே சரி உங்களுக்கு சரி ஐடியா வந்தால் ஓகே மெசேஜ்ல போடணும் அப்படி கேஷன் இல்லை உங்களுக்கு ஆன்சர் மைண்டுக்கு வந்தா ஓகே. கோண வேகம் சாரி இங்கப்ப கோண வேக மாற்றம் சரியா. இப்ப நான் பார்த்தேன்னு சொல்லி சொன்னால் அப்ப இங்க ஆர்முடுகள் ஒண்டிச்சு என் ஆர்முடுகள் ஒண்டிச்சு அம்மன் முடுகள் ஒண்டிச்சு திருப்பி ஆர்முடுகள் ஒண்டிச்சு அது ஆரம்பத்துக்கு வர கூட ஆனா எல்லாமே மாறாது ஒரு அந்தந்த கட்டத்துல மாறாது சரியா. அப்ப எங்களுக்கு எந்த நடக்கணும் அப்ப கட்டாயம் கோண வேகத்துல மாற்றம் ஏற்படும். சோ கோண வேகம் அதிகரிச்சும் மாறா படித்திறன் ஏன்னால் படித்திறன் இப்ப கோண வேகம் சாரி கோண ஆர்முடல் மாறலன்னு சொல்லி எந்த நடக்கிய அர்த்தம் கோண ஆர்முடுகள் மாறலன்னு சொல்லி சொன்னா வந்து அது இப்ப கோண வேக நேர வரைப்பு ஒமேகா டி கிராஃப்ட படித்திறன் தான் கோண ஆர்முடுகள் சரியோ. சோ அப்ப இங்க கோண ஆர்முடுகளுக்கு எந்த நடக்கியோ அது அங்க படித்திறனுக்கு நடக்கும். சோ அப்ப இங்க கோண ஆர்முடல் மாறலன்னு சொன்னா அங்க படித்திறன் மாறலன்னு அர்த்தம் இல்லைங்களா. சோ ஆனா படித்திறனோட இருச்சு ரைட்டா. ஆனா இப்ப இங்க அஞ்சாவது ஆன்சரை பார்த்தேன் அங்க படித்திறன் உண்டே இல்லை படித்திறன் பூச்சியமே எக்ஸாச்சோட கிரியா வந்தா அப்படி வரையலாவே போன வேகம் கட்டாயம் கூடணும். சோ மற்றது மிச்சம் எல்லாத்தையும் ஆன்சரை பார்த்தால் இப்ப செகண்ட் ஆன்சரை பார்த்தா உங்களுக்கு இப்படி ஒன்று இருந்துச்சு அதாவது ஃபர்ஸ்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் ஒரே சாய்வு மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஆன்சர் உங்களுக்கு இப்படித்தானே இருந்துச்சு ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி கொஞ்சம் குறைஞ்சி திருப்பி இப்படித்தானே இருந்துச்சு கிட்டத்தட்ட அதாவது நான் சொல்ல வந்து படித்திறன் சொல்லி சாய்வு தானே ஸ்லோப் இதுவும் ஒரே சமாந்திர மாதிரி அப்ப அப்படி வரையலுமா ஏனென்றால் கோண ஆர்முடல் வேற கடைசியில கூடவே கடைசிக்கு கோண ஆர்முடல் கூட படித்திறன் கூடணுமே அப்ப இதை விட சாய்வு கூடணுமே அதாவது இதை விட சாய்வு கூடிக்கணும் இப்படி வந்தால் இப்படி வந்தால் இதை விட கூடிக்கணும் இப்படி என்ன சமாந்தரமா இதுல அப்ப அதுல இருந்து ஆன்சர் செகண்ட் ஆன்சரை வெட்டிடணும். செகண்ட் ஆன்சர் வராது மற்றது மத்த இப்ப ஆரம்பத்துல தான் தொடங்கிய. சோ இப்ப எங்களுக்கு 4வது கிராம பார்த்துட்டுன்னா கோண வேகம் ரீதியா பூச்சியமா அர்த்தம். சோ பூச்சியமாமோன்னு சொல்லி பார்த்தா பரப்பு வந்து இப்ப வேகம் மாற்றுறது தானே வரும். சோ அப்ப பிளஸ் மேல பரப்பு பிளஸ் கீழே மைனஸ். சோ வேக மாற்றமே சோ கீழுக்கும் மேலுக்கும் சமநாட்டுன்னு சொன்னா கோண வேகம் 0 ஆயிடுது சரிதானே. பிளஸ் மாற்றம் மைனஸ் மாற்றம் சேர்ந்து கோண வேகம் மாற்றமே பரப்பு ஆர்முடல் நேர வரைவிட கோண ஆர்முடல் நேர வரைவிட 0 ஆயிடுது. இங்க பார்த்தேன்னு சொன்னால எந்த நடக்க போறேன் ரிசல்ட் விலையெல்லாம் பிளஸ் தானே ஆயிடுச்சு இந்த டோட்டல் மேலுக்கீச்ச பரப்பளத்தையும் கூட்டி கீழ்கீச்ச பரப்ப கழிச்சுன்னா விலையெல்லாம் மேலே தான் போற அப்ப அங்க கோண ஆர்முடல் ஒன்று தான் இருந்துச்சு
இல்ல கோண ஆரம்புடல் ஒன்று இருந்துச்சு நடுவுலிச்சு கீழுக்கு வந்து கோண ஆரம்புடல் நேர வரைவிட கீழுக்கு வந்து கோண அமர் முடியல் உண்டு தானே சரிங்களா அது கோண அமர் முடியல் உண்டு ஸோ வேலாவ கோண ஆரம்புடல் ஒன்று தானே இருந்துச்சு மேலுக்கும் கூட ஸோ அப்ப ஜீரோவாக இல்லை ஒரு கோண வேகமும் அடிக்கணும் பிளஸ்ல இல்லையா ஆகவே இந்தியன் எனக்கு ஃபோர்த் ஆன்சரும் வர ஏலா ஓகே என்ன பிளஸ்ல ஒன்று இருச்சோம் என்னடா பிளஸ் சொல்லி வந்து இந்தியன் அது எதிர் திசையில வந்தா வந்து கோண அமர் முடியல ஐடியே அது கோண வேகத்தை திசைச்சு தானே ஸோ அப்ப அந்த நான் வளைஞ்சுலி இப்ப எனக்கு ஒரு திசையை நான் பிளஸ் வளைஞ்சுலி திசை பிளஸ் எடுத்துக்கொள்ளாமே ஸோ இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு எந்த திசையில தொடங்கினோ அந்த திசையிலே தொடர்ந்துருச்சோம் ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப் மேலே ஸ்டார்ட் ஆயிருச்சு ஜீரோல இருந்து அப்ப அந்த திசையிலே இறுதியா கிராஃப் கிராஃப் அந்த வரை அந்த அச்சுக்கு மேலதான் ஆயிடுச்சோம் எக்ஸ் அச்சு மேலதான் ஆயிடுச்சோம் பூஜ்ஜியத்துல முடியல ஸோ அப்ப அவங்க அதுதான் பிளஸ் எடுத்துச்சு அதாவது கோண ஆர்முடுள்ள திசையைத்தான் கோண வேகம் என்றும் எடுத்து ரெண்டும் அதாவது பிளஸ்ல வார்த்தை பிளஸ் என்ன எடுத்துச்சு கோண ஆர்முடல் பிளஸ் டீச்சர்க்குள்ள வந்து கோண வேகமும் பிளஸ் அது அதே திசை கிராஃபுக்கு மேல வர திசை ரெண்டும் ஒரே திசைன்னு சொல்லி தான் எடுத்துச்சு ஏன்னா கோண வேக மாற்றத்திற திசை தானே கோண வேக மாற்றத்திற திசை தான் கோண ஆர்முடல் திசை அப்ப அவங்க ரெண்டையும் ஓகே தானே மிச்சம் குழப்பங்கள தேவையில்லை இதுதானே அதாவது இப்ப கிராஃப் எதுல ஸ்டார்ட் ஆன வரைவுக்கு மேல ஸ்டார்ட் ஆன கோண ஆர்முடுகள் ஈச்சக்கொள்ள ஃபர்ஸ்ட் கோண ஆர்முடுகள் சொன்னீங்க ஸோ அப்ப கோண ஆர்முடுகள் ஈச்சக்கொள்ள கோண வேகம் கூடிய ஸோ கோண வேகம் கூட எப்படி காட்டினவங்க கோண வேக நேர வரைவுல விடியல பிளஸ்ல மேலதான் காட்டினேன் கிராஃபுக்கு மேல் பக்கத்துல தான் காட்டினேன் இருக்கும் மேலதான் காட்டினேன் மேல கூடியமே காட்டினேன் ஸோ அப்ப இறுதியாக மெந்தியன் பரப்பு ஜீரோவாக இல்லே ஸோ அப்ப இறுதியிலே மெந்தியன் நடக்கணும் பரப்பு ஜீரோவா சுற்றி பரப்பு ஜீரோவாயின்னு சொன்னால் கோண வேகம் ஜீரோவாயிடு பிளஸ் வேக மாற்றம் மைனஸ் வேக மாற்றம் சேர்ந்து ஜீரோ வந்துடு ஸோ அப்ப இங்க எனக்கு பிளஸ்ல ஒரு வேக மாற்றம் வந்துடுச்சு டோட்டல் பரப்பு பார்த்தா அப்ப மேல வந்துருச்சோம் கீழுக்கெல்லாம் மேலே தான் வந்துச்சு மேலே மேலுக்கே நிதிச்சு ஏன்னா அவங்க மேலத்து கோண ஆர்முடலை மேலுக்கே மார்க் பண்ணினேன் ஸோ அதுக்கேற்பதான் மேலேதான் இதையும் காட்டணும் கோண வேகத்தை ஸோ இறுதியாகவும் விளையெல்லாம் மேலதான் நினைச்சு கோண அந்த மாற்றமும் பிளஸ் ஸோ கிராஃபும் மேல முடியும் கிளியராக சொல்லிடுச்சா திருப்பி சொல்லி அவளை பாயிண்ட் படத்துக்காக வேண்டி ஃபர்ஸ்டும் தேர்டும் ஃபர்ஸ்டா தேர்ட் ஆனு தானே வேணும் ஃபர்ஸ்டா தேர்ட் ஆனு சொல்லி பார்த்தால் கிராஃப் கீழுக்கு போகுமான்னு சொல்லி அதை எதிர் திசையில துள்ளுமான அப்படின்னா கீழே போயிடுச்சுன்னா அர்த்தம் கோண வேகம் எதிர் திசையை போயிடுச்சுன்னா எதிர் திசையில சொல்லு அர்த்தம் அதாவது வேக மாற்றம் ஒருக்கா ஜீரோ ஆகி ஃபர்ஸ்ட்டுக்கு பெஸ்ட் பரப்பு வந்து கோண ஆர்முடுகள் நேரம் வரையில ஃபர்ஸ்ட் பரப்பு வந்து மேலுக்கு தானே ஆச்சு ஸோ அந்த பரப்பை விட அதுக்கு அடுத்த வார கீழே பெஸ்ட் பரப்பு தான் சொல்லி கோண ஆர்முடுகள் நேரம் வரையில ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் கீச்சிய பாக்ஸை விட அந்த கீழுக்கு வந்துச்சு பாக்ஸ் கூட வந்துச்சுன்னா நடக்கணும் வேக மாற்றம் மைனஸ் பத்திரியா அப்ப கீழே பாக்ஸ் கூட வந்துச்சுன்னா இங்க மேல பிளஸ் கீழே மைனஸ் அப்ப கீழே பரப்பு கூட வந்துச்சுன்னா நடக்கிய மைனஸ் ஒன்று வந்துட்டு அப்ப எதிர்த்து சில சொல்ல தொடங்க இல்லைங்கயா அப்ப இதுல பரப்பை ஒப்பிட்டு பார்த்துன்னு சொன்னா இதுல அப்படி வராது ஏன்னா மேலு கீழே தான் பெருசு ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இல்லை ஃபர்ஸ்ட் பரப்பு ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பரப்பு தான் கூட கீழே விட ஓகே என்ன சொல்லி சோ அப்ப கிராஃப் கீழுக்கு போற சாத்தியம் இல்லை கோண வேகம் பூஜ்ஜியமாகி சாத்தியம் இல்லை சோ அவை ஆன்சர் தேர்ட் மாற்றம் ரெண்டும் கேன்சல் பண்ணா தானே ஜீரோ வரும் ஆனா இப்ப இங்க மேலு கீச்ச பரப்பை விட கீழே கீச்ச பரப்பு ஃபர்ஸ்ட் ஓகே தானே ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் அந்த ஃபர்ஸ்ட் பரப்பை விட செகண்ட் பரப்பு சிரிசி அப்ப கொஞ்சம் கோண வேகம் குறையுமே வழியே ஜீரோக்கு வராது மாற்றம் வேக மாற்றத்தை பத்தி கருத்து கோண வேக மாற்றம் ரெண்டு ஒன்று தானே ஒரே ஐடியா தானே ஸோ ஆன்சர் தேர்ட் கிளியர் ஆட்டாக்கன் ரைசன் பண்ணுவாங்க அடுத்த கேள்வி இப்போ கிளியர் தானே ஆட்டாக்கன் எல்லாரும் அடுத்த கேள்வி பார்த்துட்டு நிப்பாட்டு 2017-44
மத்த ஆட்கள் 3 பேரா? இங்க மத்த ஆட்கள் அஸ்மா, ஹன்சா எல்லாரும் ஓகே தானே? கிளியரே? ரைட். இப்ப 2017-44 ரீட் பண்ணியா கொஸ்டின்? கொஸ்டின் பண்ணுவாங்க இல்லையா? நான் ரீட் பண்ணி கொஸ்டின் 2017-44 ரீட் பண்ணுங்க. சரி, ரெண்டாயிரத்தி 17-44 இல்லையா? அப்ப சரி. இப்ப நீங்க ஒருத்தரும் என்ன பாவம் பாக்கல, நானே என்னைய வாசிச்சு வச்சு. ரைட். பதினஞ்சு சொல்லிட்டா வந்து உருண்டு இயக்கம் உண்டு. குயிக்கா பாத்துறோம்னா டைம் ஆயிட்டு. உருண்டு இயக்கம். இப்போ உருண்டு இயக்கத்துல வந்து சீரான திண்மச்சில்லுன்னா சொல்லிக்கா சரியா? சீரான திண்மச்சில்லாம். சோ சீரான சில மிச்சம் மீன் பண்ணியது வந்து அடர்த்தி சீராய்ச்சி தான் சீரானு சொல்லி சொல்லியா? சீரான விருத்தி. அப்ப எல்லா இடத்துலயும் திணிவு பரம்பல் ஒரே மாதிரி, அடர்த்தி ஒரே மாதிரி. சீரான திண்மச்சில்லே ஒரு சீரான வேகம் இல் நல்லவா உருளுகிறது. உருளைய கான்செப்ட்ல நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். உருளைய கான்செப்ட் நான் லாஸ்ட் சண்டே மார்னிங் கிளாஸ்ல. பி ஆனது சிலின் பரிதி மீது உள்ள ஒரு புள்ளியாகும். பரிதி மீது உள்ள புள்ளியாகும். T=0 புள்ளி பி இருக்கும் இடம் உருள் காட்டப்பட்டுள்ளது. மேற்பரப்பு தொடர்பாக புவி தொடர்பாக மேற்பரப்பு தொடர்பாக மேற்பரப்பு புவிதானே. மேற்பரப்புனால புவி எல்லாம் ஒரே ஐடியா தானே. புள்ளி பியின் வேகத்தின் கிடைக்கூறு பத்தான் கேட்கிய. வேகத்தின் கிடைக்கூறு Vx ஆக நேரடியுடன் மாறுவதை முயற்சி. கிடைக்கூறுக்கு எந்த நடக்கும் வேகத்துல? இப்ப இந்த கட்டத்துல எந்த வேகத்துல கிடைக்கூறு 0 தானே. கிடைக்கூறு 0. இப்ப படத்துல ஹாட்டிஜானத்துல கிடைக்கூறு வேகம் 0. T=0 T=0 புள்ளி பி இருக்கும் இடம் உருள் காட்டப்பட்டுள்ளது. மேற்பரப்பு தொடர்பா புள்ளி பி மாறுவது. அப்ப சோ வெஸ்ட்டுக்கு 0 வைக்கணும். சோ அப்ப பி வந்து ஒரு இடத்துக்கு வரப்பில்லை. கீழே கீச்ச கொள்ளைக்கு மேலே கீச்ச கொள்ளைக்கு பல பக்கம் இடப்பக்கம் வர கொள்ளைக்கு அதுல வேகத்தை கிடைக்கூறு மாற போறோம். சோ தொடர்ந்து 2v எரிச்சும் சொல்லிட்டு தேர்ட் ஆன்சர் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு 0. அடுத்ததை பார்த்தால் 4வது ஆன்சரே வராது. என்ன அது ஆக மேலிச்ச கொள்ள 2v எரிச்சும். சோ 4th ஆன்சரும் வரல. வேற எது என்னுடைய எங்களுக்கு ரைட். இந்த ஒரே ஒரு ஐடியா தான் பார்க்க ஆன்சரே போயிருமா. இப்ப நான் எடுத்த ஐடியா வச்சு மத்த 3 ஆன்சர்லயும் எங்களுக்கு வெட்ட இல்ல. புதானா பார்த்தேன்னு சொன்னா இப்பதானே ஒரு வட்டத்தை வரைஞ்சேன்னு சொன்னால் உருண்டிய கத்துல எந்த இருக்கும். நான் லாஸ்ட் கிளாஸ்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. இனக்காக 2v, இனக்காக வேகம் 0, இனக்காக எந்த நடக்கும் உருண்டிய இப்ப மையத்தில வேகம் கிடை வேகம் சொன்னா அந்த கிடையா கொண்டு இருக்கும். நிலை சுத்தி பார்த்தால் நிலை குத்தா கொண்டு வந்து வேகம் எந்த நடக்கும் விரைவில் வேகம் இப்படி ஒரு திசை இருக்கும் 45 டிகிரில. ரெண்டு வி தானே V2 இருக்கும் 45 45 கோணத்தோட. அடுத்து இங்கே எந்த நடக்கும் கிடை வேகம் இப்படி ஒன்று இருக்கும். இதே கிடை வேகம் இப்படி மையத்தில வேகம் இருக்கும். சுத்தித்தால் இப்படி ஒன்று வரும். சோ இப்படி ஒரு வேகம் வரும். இந்த இதோட 45 பாகையில வரும் V2 V2. சரியா? அப்ப எப்பயுமே அப்ப இதுக்கு 2 கூறு உண்டு. கிடை நிலை குத்தி மிஞ்சானே. சோ எப்பயுமே கிடை வேகம் உண்டு. ஏன்னா இதே திசையில ஆயிடுச்சு. ஏன்னா
கிடைவேகத்தை படித்தா அவன் கிராஃப் கிடைச்சு. அப்ப கிடைவேகம் எந்தியன் கிடைவேகம் ஒரே திசையில தான் நிற்கிறேன். இதுக்கும் கிடையாத நிலைக்குத்தான் கூறு வைச்சா கிடைவேகம் இந்த திசை தான், இயக்கத்தின் திசை தான். இதுக்கும் கூறு வைச்சாலும் கிடைவேகம் நிலைக்குத்து கீழே வரும், கிடை அதே திசை தான், இயக்க திசை தான். அப்ப எந்த இடத்த எடுத்தாலும் கிடைவேகம் ஒன்று இருந்தியன் ஒரே திசை தான், எந்த இடத்த எடுத்தாலும் கிடைவேகம் அந்த இயக்க திசை தான். சோ கிராஃப் கீழுக்கும் மேலுக்கும் வர ஏலா. சோ அதுல இருந்து ரெண்டாவது ஆன்சரையும் அஞ்சாவது ஆன்சரையும் வெட்டியதும் ஆன்சர் ஃபர்ஸ்ட். ஓகே கிளியரா? கிளியர். இப்ப எல்லாரும் மெசேஜ் போடுவாங்க கிளியர்னு சொல்லி, விளங்கி என்ன கிளாஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆயிருச்சேன்னு சொல்லி. இந்த மெசேஜ் வந்து இதை நான் பார்க்க வந்துட்டேன். ரைட், அதான் சொல்லி யோசனை தான் முக்கியம். யோசனை எவ்வளவு யோசனை வருந்தான், யோசனை எல்லாம் நீங்க நினைச்சுக்கோங்க. நீங்க யோசிச்சு நேரத்துல வந்து இன்னும் மொத்தவன் உங்களை விட்டு 7வது ஒருத்தன் உங்களை பீட் பண்ணதுக்கு இந்த ட்ரை பண்ணி கொஞ்சம் விளைவிக்கோங்க. நீங்க யோசிச்சு 7வது யோசிச்சு கொண்டு நேரத்துல உங்களை விட்டு 7வது ஒருத்தன் ட்ரை பண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதோட மத்த வந்து இப்ப போட்டி பொறாம வரப்படாது இல்லைன்னா, நீங்க போட்டியில இன்னும் படிச்சுதான் ட்ரை பண்ண பொறாம வரப்படாது. நீங்க மேக்சிமம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் பண்ணிக்கொண்டு அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துக்கொண்டு அப்படி படிச்சோம். அதுல ஒரு இது இருந்துச்சு, பறக்கத்தொண்டு இருந்துச்சு. ஸோ அது நீங்க இன்னமொத்தர ஹெல்ப் பண்ண அந்த ஹெல்ப் கட்டாயம் உங்களுக்கு வந்து சேரே தரும். எக்ஸாம் ஹோல்ல சரி உங்களுக்கு வந்து சேரும் கட்டாயம். ஏன்னா எங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியே, நீ இன்னமொத்தர் நான் காட்டியல, நான் எங்கேயும் கிளாஸ் போறேன்னு சொல்லியல்ல, நான் ஒன்றும் அனுப்பியல, நான் ஒன்றும் ஹெல்ப் பண்ணியல அப்படின்னு சொன்னா நீங்க நான் மட்டும் தான் நீ சொன்னோம், நான் மட்டும் நல்லா வரணும், மற்றவன் எக்கிரட்டாலும் பரவாயில்லை, அவனுக்கு நான் ஒன்றும் ஹெல்ப் பண்ணப்படாது, அவன் என்ன லோ லெவலில் போகணும் அப்படின்னு நினைச்சா உங்களை இறைவன் உங்களை இன்னும் கீழே தான் அவனுக்கு வைப்பான். ஸோ உங்களோட எண்ணங்களை சீர் பண்ணிக்கோங்க, சீராயிக்கோங்க. அதுதான் முக்கியம். உங்களோட எண்ணம் போலதான் உங்களோட வாழ்க்கை அமையும். சரியா? ரைட், மத்தாக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுமா கிளியரானு சரி, நான் மெசேஜ் ஒன்று. ஓகே, எல்லாம் ஃபுல் கிளியர், எல்லாம் இந்த படிச்சது எல்லாம் கிளியர். யாருக்கெல்லாம் ரைஸ் ஹேண்ட் பண்ணுவாங்க ஒரு டக் டக் டக். மத்த டவுட்ஸ் மெசேஜ் போடுவாங்க. ஃபுல் கிளியர், ஃபுல் கிளியர் தானே? எங்களுக்கு வந்து அப்ப ஓகே தாரப்பா. எல்லாருக்கும் ஃபுல் கிளியர். நொரா இல்லைங்க ஷஹ்லாக்கு டவுட்ஸ் தெரியுச்சா? மத்தாக்கு எல்லாரும் ஓகே. மத்தாக்கு எல்லாரும் ஓகே. ரைட், அப்ப எல்லாருக்கும் ஓகே ஆம் கிளியரா? ஃபுல் கிளியர் சார், டெக்ஸ்ட் பண்ணி காட்டுவதில்லை. ஓகே ஓகே. எல்லாம் கிளியரா? இப்ப நான் அடுத்த கிளாஸ்ல வந்து எங்களுக்கு இந்த வந்து அந்த எங்கிட்ட நான் இது பார்த்துதானே, அதுல கொஞ்சம் கேள்வி சேர்க்கிற மாடல் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இந்த இப்ப இயக்க சாம்பாடு எல்லாம் பார்த்தது. அந்த இயக்க சாம்பாடு நேரோட்டி இயக்கத்துக்கும் இந்த நேரோட்டி இயக்கத்துல இயக்க சாம்பாடு நாங்க சுழற்சி இயக்கத்தை மாத்திருந்தானே, அப்ப அந்த சாம்பாடுல வச்சு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்ச டைம் ஒன்று கிடைச்சல. அப்ப நாங்க அதே அடுத்த கிளாஸ் பார்ப்போம். மற்றது வந்து ஓவராலா அப்ப சடத்துவத்திரை பத்தி கொஞ்சம் எம்சிக்கு வரிச்சு அது குயிக்கா பார்த்துடும். மற்ற கொமனான எம்சிக்கு கொஞ்சம் இந்த கூட ஐடியா கொஞ்சம் 40க்கு பிறகு வந்து எம்சிக்கு கொஞ்சம் மிக்ஸா வந்து எம்சிக்கு கொஞ்சம் இருந்துச்சு. அப்ப அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு இருந்துச்சு. அதோட நாங்க அப்பாங்கள நான் சொன்ன மாதிரி அடுத்த கிளாஸ் அப்ப அதில் எங்க பார்த்துட்டு உந்தம், கோண உந்தம், முறுக்கம், கோணக்கணத்தாக்கு, அது பிறகு கோண உந்த காவத்துவம் அதெல்லாம் பார்க்கணும். ஓகே தானே? அப்ப பேமெண்ட் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கொள்ளேன். பேமெண்ட் செய்யாதவர்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் குயிக்காக சூனா டெய்லி மாதிரி செஞ்சுக்கோங்க.
அப்போ ஓகே வந்து எல்லாரும் ஜிசாக்கல்லாஹ் தேங்க்யூ வெரி மச். இன்ஷால்லா அடுத்து கட்டாயம் மிஸ் பண்ணாம லைவ்ல ஜாயின் பண்ணுங்க. சண்டே மார்னிங் 5 AM. தேங்க்யூ வெரி மச். ஜிசாக்கல்லாஹ்.